ஃபுல்லாக கல்வெட்டு. ஆனால் இவ்வளோ நாள் கல்வெட்டு இருந்ததே தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஓட்ட கோயில்னே சொல்லுவாங்க. இது ஃபுல்லாக முள்ளுக்காடாக இருந்துச்சு. இங்கே யாருமே ஊருக்காரங்க யாருமே வரமாட்டாங்க, உள்ளே வரது கூட பயப்படுவாங்க. இதில் நான் உள்ள சிவன் கோயில் இருக்கிறத உள்ள சிவலிங்கம் இருக்கிறத பார்த்துட்டு நாங்கள் சேதனாகிட்ட சொன்னோம். சுத்தம் பண்ணிட்டு சுத்தம் பண்ணி கல்லை ஃபுல்லாக வரிசையாக அடிக்கி சாமி 2 பேர் மட்டும் சரி யதார்த்தமாக போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து பார்க்கும்போது இந்த ஆவுடையும் லிங்கமும் பார்த்தோம். பார்த்துட்டு மாப்பிள்ளை இது சிவன் கோவில் தான், ஏன்னா ஓட்ட கோயில் அப்படின்னு சொல்கிறத விட ஓட்ட கோயில் முனின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி தான் வழக்கமாக இருந்துச்சு. விடுங்க கீழே வரைக்கும் தேய்ச்சி விடுங்கண்ணே. கீழே சைடில் மட்டும் அன்புதானே எல்லாம் செய்து நேரலுக்கு வணக்கம். நாம் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் அங்கே இருக்கிற கீழ்வளவு அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்க உடன்பட்டி கிராமத்தில் ஏரிக்கரை ஓரத்தில் ஒரு கோவிலை பார்க்க வந்து 2 கோவிலை நம்ம வந்து பார்த்துருப்போம். 1.5 மாதத்துக்கு முன்னாடி நம்ம காணொலி பதிவு பண்ணியிருப்போம், நண்பர்களுக்கு தெரியும். அந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க இடிஞ்ச நிலையில் அதனுடைய அஸ்திவாரம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் புதஞ்சிருக்குது. அந்த கோவிலோடைய இருக்கும் இடம் வந்து ஊர் பதிவேட்டில் அரசு தரிசு நிலம்னு போட்டிருக்கிறது ரொம்ப வருத்தத்தை அளிச்சது. ஏன்னா அவ்வளோ கல்வெட்டும் கருவறையில் சாமி வந்து ஆவுடை தனியாகவும் ருத்ரபாகம் தனியாகவும் இருக்கும்போது எப்படி பதிவிட்டாங்க அப்படின்னு தெரியல. நம்மளுடைய பணியை நம்ம செய்வோம்னு சொல்லிட்டு ஊர் மக்களோட ஊர் இளைஞர்களோட வந்து பார்த்திங்கன்னா 18/4/2024 நம்ம வந்து அந்த பணியை தொடங்க ஆரம்பித்தாச்சு. முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து கோவிலை வெளிப்படுத்துவோம், அந்த கோவிலுடைய கல்வெட்டுகளை படிக்க வைக்கிறதுக்கான அந்த இதை ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோவில்களை சுத்தம் பண்ணுற பணி வந்து தொடங்குது. அதனுடைய காணொலியை தான் நீங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறீங்க. இந்த காணொலி வந்து நம்ம வேலை செய்யும் போது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருக்குறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சதுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். முழுக்க இதனுடைய வீடியோ தான் இன்றைக்கி வரப்போகுது. இந்த பணிகள் வந்து 3 நாட்கள் தொடர்ந்து நடைபெற்றுச்சுங்க. அதனுடைய வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப நன்றி. அப்படியா இதில் வந்துடலாமா? வீடியோ கேமரா இன்னும் அந்த பழைய பேச்சு அப்படியே இருக்கு. நான் நேரம் எங்கன்னு இருக்கா விட்டு அங்கே போயிட்டீங்களா? எங்களுக்கு எப்படி தெரியும்? எங்கள் ஊரில் கொண்டு வந்து உங்களை கூப்பிட்டாரு சொல்லணும்ல, அவர் இல்லையே, எடுக்கலையா? அன்றைக்கி ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு. ஆரம்பிக்க வேண்டியதானே? ஓகே. வாங்கண்ணா வணக்கம். தும்பப்பட்டி கிளர்க்கு. ஆமாம் தெரியல, முகம் பார்த்ததில்ல. இல்லை வணக்கம், நல்லா இருக்கீங்களா? கல்வெட்டு இருக்குமா? எல்லாமே இருக்காது, மறைஞ்சிருக்கும். அப்போ புதஞ்சிருக்கு கோயில், அந்த மட்டத்துக்கு புதஞ்சிருக்கு. நல்லது. செருப்பை கட்டி விட்டார். அருமையான சதுராவுடையா வட்டாவுடையா? அதுக்கு வட்டாவுடைய. ஆமாம், தாமரைப்பூ.
என்ன சித்தப்பா போட்டு வாங்க மாட்டி வாங்க. இங்கே ஒரு பாகமும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கல் மேலே கிடக்கு. அந்த ஆவுடை மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய கல் மேலே கிடக்கு. நம்புறேன். ஏன் அவனுக்கு அனுப்ப தெரியாதா? அது எப்படி மண்வெட்டி எடுக்காமல் இவ்வளோ பேர் வந்துருங்க? ஆள் எடுத்தாரண்டால கடப்பாரு இல்லையா எல்லாருமே கேட்குறேன். நீ மம்பட்டி இன்னும் எழுத்துட்டு மம்பட்டி போதே கொண்டாந்துருக்கோம். ஒரு குச்சி வெட்டியான நோட்டுறதுக்கு மூக்கு வச்சு நோட்டு. பார்த்து அவசரம் போட்டேன். ஐயா அப்படி இங்கே ஆளுகளை இங்கேப்பா என்ன பாட்டுமா ஆ சரி சரி. சரி என் இதில் எடுத்துகிட்டு இருக்கேன். இது ஹீட் ஆனோன்னா டக்குன்னு இதில் இது பண்ணிடலாம். இந்த கோவில் இருக்கிறது அச்சாரன்ஸுக்கு இதெல்லாம் தெரியுமா? இவங்களுக்கு தான் தெரியும். நிலம் பக்கத்தில் தான் இருக்காரு. இதுவரை நாங்கள் உடம்பே இருக்கேன். ஓட்ட கோயில் ஓட்டக்கோயில்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுவரை நாங்கள் தெரியப்படுத்தலை. ஆனால் இருக்கிறது தெரியும். கோயில் இருக்கு. கோயிலில் இருக்கிறது இதில் வரைபடத்தில் ரெக்கார்டு வரைபடத்தில் கம்பெனி தான்யா இந்த வெட்டப்பட்டு எதுக்கு கொண்டாங்க மச்சியா? இங்கே ஒரு கோயில், அங்கே ஒரு கோயில். இது சிவன் கோயில், அது பெருமாள் கோயில்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து அங்கே பேர் ஓடும் அப்படின்றாங்க. இன்னொரு சொல்லும்போது தெரியும். நாங்கள் தண்ணி பார்த்து வருவோம். சின்ன பிள்ளை படுத்துருப்போம். எல்லாமே தண்ணி மடையிலிருந்து கொண்டு போவோம். அதை சொல்லுவாங்க. பயப்புவாங்க. பேர் வந்து ஓட்டக்கோயில்னு சொல்லி மக்களை பயமுறுத்ததுனால யாரும் வந்து சேரலை. வேற ஒன்றும் இல்லை. சிவன் கோயில்னு சொல்லலை யாருமே. ஓட்டக்கோயில் முனி கோயில்னு சொல்லி அப்படி இருந்ததுனால அதனால அந்த பயந்துட்டு மக்கள் கொஞ்சம் அச்சத்தோட சொல்லும் போதே நான் சொல்லிட்டேன். நீ அவங்க வந்து காத்து கொடுக்கணும். இங்கே இதில் தீர்த்தம் பண்ணி முருகனை தீர்த்தத்துக்கு கீழே வந்துட்டாங்க. இங்கே உள்ள வந்துட்டாங்க. கீழே உள்ள பேர் தெரியாம சாமி ஒன்றும் பயப்படானாப்பா. நல்லதே நடக்கும் அப்படின்னு. எங்கே இருந்தாலும் தஞ்சாவூர்லேருந்து வர்றாங்க அப்படின்றாங்க. இங்கேருந்து வர்றாங்க. ரைட்டு, நல்லதே நடக்கும். செய்யுங்கப்பா. போன அடிச்சுட்டு இருந்தா வந்துருங்க. தூக்கி போடுங்க அப்படியே குச்சை. முள்ளு இருக்கு, நடந்து வராதீங்க. அதை எடுறாதீங்க, பார்த்து கலவைடா. ஆனால் கீழே மட்டும் ஒரு கயிறு இருக்கிற மாதிரி மட்டும் கூட நம்ம அப்படியே அங்கே கயிறு வந்து அப்படியே கயிறு எங்கே வச்சிருக்காங்க? தலைவில் மட்டும் இருந்தால் போதும். ஃபுல்லாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை தம்பி. இங்கே மட்டும் நோண்டுங்க. தலையில் மட்டும் கொடுக்குற மாதிரி இடம் அப்படியே நிற்கிடலாம். ஊர் மட்டும் இங்கே காற்று எடுக்கணும். தெரியுற மாதிரி அந்த கல்லை நம்ம வெளியே தூக்கணும். அது இந்த இடத்த எடுக்கணும். ஆமா, எடுக்கணும். தூக்கையில் இடிக்கும். இந்த கல்லை நான் தலையில மட்டும் அந்த சைடில் மேற்பக்கம் மட்டும் எடுங்க. கயிறை கொடுக்குறோம். ஃபுல்லாக எடுக்கணும்ன்றது இல்லை. கயிறை இப்போ ஒரு பையன் எடுக்க போனாப்லையே. கயிறு இருக்கு. பிக் எடுத்துங்கம்மா. பிக்கு ட்ரோன் மேலே டாப்பில் ஏற்றி எல்லாரும் இருக்கிற மாதிரி ஒரு பிக் எடுத்துங்க. எப்படின்னா இப்படி ரெண்டு பேரும் காலை வச்சு வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம், அசைச்சு பார்க்கலாம். தூக்குறது கஷ்டம். கயிறு அந்த லேசா ஒரு அரை கொடுத்துல போயிடுச்சுன்னா அப்படியே
கேட்க பார்ப்போம். கயிறை போட்டு இழுத்தணும், ஆள் இழுத்தோம்னா வந்துடும். இருங்க, அறுவாள் போட்டு அறுவாள் பாட்டு போட வேணாம்னு சொல்லுங்கம்மா. கயிறை போட்டு இங்க வாங்கணும். கயிறு இருக்கா? ஆனா இங்க தூரம் எடுக்கணும். இங்க வா. இல்லைண்ணா அசைச்சிடலாம். ஒரு அசைச்சு வச்சுட்டாவே பார்த்தேன். கடற்பாறை மம்பட்டி மட்டும் வந்தாரு. இதை எடுத்து இதுவரை எடு. கடற்பாறை விடாது. கயிறு எடுங்க. நல்லா மட்டும் எடு. கீழே கொடுக்கணும். அங்கிட்டு போடுங்க கீழே. அங்கிட்டு வாங்க, அங்கிட்டு வாங்க, அங்கிட்டு இங்க. அவ்வளோதான் விடுங்க. எல்லாரும் அங்கிட்டு 4 பேர் பிடிங்க. எனக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் இப்படி இழுத்தனா எனக்கு வரும். பின்னாடி தான் போய் இழுக்கணும். இங்க இருந்து இழுக்க முடியாது. நீ அதை பிடிக்க. கயிறு வழுக்க போகுது பார்த்து. ஒண்ணு இருங்க, அமைதியா இருங்கண்ணா. ஒண்ணு இல்ல அண்ணா இருங்கண்ணா. இருங்கண்ணா, ஒரு நிமிஷம் இருங்க. கீழே விடுங்க. அவ்வளோதான் விடுங்க. விடுங்க. அவ்வளோதானே. விடுங்க. கயிறு எடுத்துருங்க. ஒன்றும் விழாதுண்ணா. முகம் கீழே இருக்குண்ணா. ஒன்றும் இல்லை, அமைதியாக இருங்க. அப்படியே மண்ணை தள்ளி விடுப்பா. முகம் கீழே இருந்திருக்கு. கீழே பார்த்து அவ்வளோதான். விழாதுமா. நல்லா இப்போ பேஸ்மெண்ட் பெருசாக தானே இருக்கு. இதான் முன்பகுதி. இதான் முகம் போட்டிருக்கல. புரியுதுக்கா? நீ வாயா. இந்த இருக்குல்ல, இது இருக்குல்ல, முன்பகுதி இந்த இருக்குங்க. இந்த முன் பொசிஷன் இந்த போட்டுருக்கல. இந்த போட்டுருங்க. இந்த போட்டுருங்க. பேப்பர் இங்க போட்டுருக்காங்க. இங்க வா. இதான் முன் பொசிஷன். ஒரு உடம் கொண்டு வாங்கல. அதை இல்லைண்ணே, இருங்க, அமைதியாக இருங்க. இதெல்லாம் எடுத்துட்டு ஒரு இடத்துல செட் பண்ணிடுவோம். இங்கேயே வச்சிருவோண்ணே. இங்கே அசம்பிள் பண்ணிட்டு ஒரு பெரிய கல்லை தூக்கி மண்ணில் நல்லோண்ணே. அதாவது தோண்டி ஆராயிறது நம்ம வேலை இல்லை. சரிங்களா? முதல்ல சாமி கும்பிட்றதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். சரி, ஏற்பாடு பண்ணுவோம். இப்போக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? ஆமாம். இப்போ இந்த முடத்தை ஒன்று எடுக்கிறோம். இந்த கல்லெல்லாம் பரட்டி அங்கே போட்டு இதை நல்லா மட்டம் பண்ணிவிட்டு ஒரு கல்லை, பெரிய கல்லை வந்து வச்சு சாமி எடுத்து நிப்பாட்டிடுவோம். சரியா? அதுக்கப்புறம் நீங்கள் யோசிங்க ஊர் மக்கள். முதல்ல சாமியை நிப்பாட்டுங்க. ஏன்னா ஆராயக்கூடாது. இது ஆராய்ந்தீங்கன்னா நமக்கு முடிவே கிடையாது. போய்கிட்டே இருக்கும். கல்வெட்டு சுற்றி இருக்குது. நிறையா நந்தி கூட இருக்கலாம். எங்கேயாவது புதஞ்சிருக்கலாம். நந்தி அப்படியே சிலைக்கு எடுத்தாப்புல ஐயா. அதுதான் தெரியல. உட்பிரகார நந்தியா வெளிப்பிரகார நந்தியான்னு தெரியல. நம்ம கல்லை பரட்ட வேணாம். நீங்கள் அப்படிங்க வந்துருங்க. இந்த கல்லை பரட்டாமல் கூட ஏதோ பின்னாடி வச்சுட்டா நல்லா இருக்கும். இல்லை கயிறு தான் கீழே விடுது. அதை ஏன்னா கல் மேலே கல் உருவிடுச்சுன்னா டம்முன்னு விழுகும். அவங்க வந்து 2-3 தான் போட்டு இதில் மாட்டி விட்டோம்னா அப்படியே தூக்கிடுவாங்க. கொஞ்சம் அவுக்கணுமே. இல்லை அதெல்லாம் எதுவும் பண்ண வேணாம். விடுங்க. கொஞ்சம் அவருக்கு இப்போ கல்லை பரட்டணும்னு அதெல்லாம் காணாமல் எவ்வளோ பெரிய சாமி பாருங்க. இப்போ செஞ்ச மாதிரி இருக்கு. எத்தனை அடி இருக்குங்களா? 4 அடிண்ணே. 4 அடி லிங்கம். 4 அடி உயரம் இருக்கு. ருத்ரபாகம் வந்து 4 அடியில் இருக்கு. பிரம்மாண்டமான. இன்னொரு மைக் எடுத்துக்கிறா. வாங்கம்மா. பார்த்து வாங்கம்மா. பார்த்து வாங்க. வாங்க. ஒன்றும் இல்லை பையன். கால் வைக்க முடியல எங்கேயும். பயங்கர முடியல. யூடியூப்ல நிறைய பார்த்து. இது கோவில் பேர் என்ன? அது இனிமே ஓட்ட கோவில் கிடையாது. சிவன் கோயில். சிவன் கோயில். சிவன் வந்துட்டாரா? இனிமே சிவன் கோயில், ஓட்ட கோயில் கிடையாது. சிவன் கோயில் தான். ஆ? உடைஞ்சு போனதுனால ஓட்ட கோயில் சொன்னாங்க.
அது உடஞ்சிருந்ததுனால ஓட்ட கோவில் சொன்னாங்க. இது ஆதி காலத்துல சிவன் சிவன் கோயில். சிவன் கோயில் தான். ஆமாம், படைப்பே அவர் சிவன் தான். கோயில் எப்படி ஓட்ட கோயிலா ஆகும்? நல்ல கோயிலாக இருந்து தான் இடிஞ்சதுனால ஓட்ட கோயில். இப்போ நல்ல கோயில் சரிங்களா? நீங்கள் ஒரு ஆள் இப்படி சும்மா வச்சுங்க. நல்லா சூதானமாக எல்லாம் பிடிச்சிங்க. ஆமாம் வேணாமா இதிலே வச்சிருங்க. இல்லை அங்கிட்ட அப்படியே தூக்குற மாதிரி. இதோ வச்சிருங்கண்ணே. ஒரு லாங்கா இருக்கும்ல. ஏன் கரெக்டாக வேணும். வராது. லைட்டாக மெதுவாக இழுத்து பாருங்கம்மா. கயிறு எடுக்கிற மாதிரி வைக்கணும். நீங்கள் சென்ட்ரல் வச்சிங்கன்னா தூக்க முயற்சி பண்ணலாம். வச்சிங்கன்னா கரெக்டும் பின்னாடி வராது. அதுதான் சேர்க்க அந்த இருக்கு. அது அதே இதில் வந்து சேர்க்க தூக்கி அதில் வைக்கிறது, அப்படியே தூக்கி வைக்கிறது. சரி எல்லாரும் அதை சரி அங்கிட்ட சரி வச்சுருங்க. அங்கிட்ட முன்னாடி பெரட்டுங்கம்மா, கொக்கியை காட்டுங்க. ஒரு இதில் சென்டரில் விட பாருங்க சார். சென்டரில் போடுங்க. சென்டரில் கொடுங்க. வாங்க வாங்க, நடுப்பல்ல காட்டுங்க. நடு சென்டர் பிளேஸ். அவருக்கு தெரியல. ஆ ஒன்றும் இல்லை. அம்மா அங்கே இருக்கிறவங்க பிடிங்க. ஒன்றும் ஆகாது. சாப்பிட்டாங்க தானே, ஒன்றும் ஆகாது. இல்லை இது உருவு நினைக்கு. இது எல்லாம் மனுஷன் தானே. அதெல்லாம் ஒன்றும் பயப்படாண்டா. அதெல்லாம் இல்லை. ஒன்றும் பயப்படாண்டா. மெதுவாக டம்னு விடக்கூடாது. ஒரு நிமிஷம் இருங்க அண்ணா. அதுல வந்து ஆவுடை இருக்கு கீழே. அப்படியே தூக்கனா கீழே வைக்க கூடாது. அப்படியே பிரட்டிடுங்க. தம்பி நவுந்துங்க. அங்கதான் வரும். இப்படி வந்து இங்க போயிடும். பார்த்து ஏதாவது ஒரு செருப்பு போடுங்க. செப்பலாவது போட்டு வாங்க. ஒன்றும் இல்லை விடுங்க. அவ்வளோ மெதுவா கயிறு ஆயிடுச்சு. அந்த கயிறு இதை நீங்க எல்லாரும் முடிச்சுக்கலாம். இது பற்றக்கூடாது. வேண்டாம். இங்க பாருங்க. என்ன பாருங்க. அங்க வேண்டாம். எல்லாம் அமைதியா இருங்க. அவருக்கு கேட்காது. வேண்டாம். கால் இதை வந்து தள்ளக்கூடாது. சும்மா அப்படி பறக்கலாம். எல்லாரும் லைட்டா பறிச்சு விடுங்க. சார் எடுத்து கொடுங்கம்மா. இது பறிக்கணும் சார். சும்மா தான் இருக்கு. எல்லாரும் தூக்கலாம். 2 ஆவுடை ஒரே ஆவுடையா இருக்கு. இருக்கு. அப்படியே விட்டுமா. பரட்டானே அப்படியே கயிறு எடுக்கணும். குத்துரா குத்திக்கு எடுறா. குத்துரா. நீ குத்த மாட்டியா? கிராச் ஆகலண்ணா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இருக்கு. இதெல்லாம் ஒன்றும் மாவு மாதிரி தானே. அதெல்லாம் மாவு மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த வேலையை பார்க்குறப்ப மட்டும் நல்லா மைல்டா கவனமாக இருக்கணும். எனக்கு கல் உடஞ்சிச்சுன்னா ஒட்ட வைக்க முடியாது. அந்த மண்ணை பரட்டி விட்டோன்னே இதை அப்படியே லைட்டாக பரட்டிக்கலாம். இது கயிறு போட்டு இப்போ தூக்கணும். எப்படி? ஆமாம். அப்பப்போ அவுட்ரு போய் க்ளோஸ் வந்துடுங்க. கயிறு பாம்பாட்டி வந்துடுறப்ப எல்லாம் இங்கே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. பார்த்து கோமுகம் இல்லாமல் இருக்கு. இந்த இருக்கு சார். இப்படி அந்த பக்கம் கொண்டு போகணும். இல்லை என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, எல்லா கோவிலையும் சிவலிங்கத்துக்கு தாமரை வடி. அது வந்து அடிப்பாகமாக இருக்கும். இங்கே மேல் பாகமாக கொடுத்துருக்குறாங்க. மேல் பாகமாக இருக்கு. அந்த தாமரை வந்து கீழே வரும். 2 தான் சொல்கிறேன். அங்கே இருக்கா? கீழே வந்து ஒரு மாதிரி இருக்கு. போடுங்கம்மா. அம்மடி கொண்டா சாமி. அம்மடி கொடுங்க. கடப்பாரை வந்து சூதானமாக செய்யுங்க. ஆமாம். உள்ள இருக்கிற மண்ணால உள்ள இருக்கு. இங்க பாருங்க. நீங்க மட்டும் மண் எடுங்கம்மா. இதை வந்து தூக்க முடியாது. கரெக்டாக தான் சார். அது அந்த மண் எடுங்கம்மா. நீங்கள் எடுங்க. சவுப்பு டிஷர்ட் எடுங்க. போன சொல்லி அவட கலர் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கலாம்ல எல்லாத்துக்கும் கூட. மேல ஏத்துறா. இப்படி மாமா. இங்கிட்டு திருப்பு. ஃபர்ஸ்ட் ஏத்துங்க மேல. ஏத்துங்க ஃபர்ஸ்ட் மேல. ஏத்துறா. அப்படி வா. ஏத்துறா. ஓகேமா. இந்த சக்கரை இங்கிட்டு. எந்த பக்கம் வாடகை வைக்க? வடக்க சக்கரை வடக்க. திருப்பு. இந்த பக்கம் ஏத்துங்க. இப்படி மாமா. இருமா.
இல்லைங்க இல்ல அப்படியே வைங்கண்ணே. இதுல வைக்கிறதுக்கு அந்த ஆழத்துக்கு நீ தோண்டணும். தூக்கி எட்ட வச்சுட்டு இந்த இடத்த பண்ணிட்டு அப்புறம் சாமி கொண்டு வந்து அப்புறம் தூக்கி எட்ட இதை வந்து சுத்தம் பண்ணணும். கயிறு போடுங்க அழகான வேற எதுவும் ஒரு வேலை பார்க்காத முதல்ல இடத்த க்ளீன் பண்ணு. இங்க ஒரு ஆபரேட்டர் அப்புறம் தான் மற்ற எல்லா பூஜை என்ன பண்ணுவோம் இந்த கல்லெல்லாம் நவுத்திட்டு கோயிலை சுத்தி தோண்டிடுங்க. இன்னொரு நாள் வருவாங்க அவங்க பண்ணி அது நான் தொல்லியல் துறையில சொல்லியாச்சு. வந்துருவாங்க தகவல் சொல்லியாச்சு. பண்ணிட்டு சுத்தம் பண்ணி கல்லை ஃபுல்லாக வரிசையாக அடிக்கி சாமி சென்டரில் வச்சோன்னா நீங்கள் இப்போ இருந்து வாங்க ஆரம்பிச்சிடும். ஓரத்தில் வச்சுட்டு அதை க்ளீன் பண்ணிக்கிட்டு அப்புறம் தூக்கி வச்சுக்கிறோம். வைக்கனாலும் வைங்க. இப்படி வச்சுக்கிட்டு ஏன்னா இங்கேயும் இங்கே பள்ளம் ஊற்றணும், இங்கிட்டும் இங்கிட்டும் மாற்றணும். அதுக்கு கயிறு போட்டோம் அப்படின்னா நெக்கத்தை எப்படி ஈஸியாக தானே பறக்கணும்னா அது மாதிரி பண்ணிக்கிறோம். சரி கீழே ஓட்டுனா கிராச் ஆச்சுன்னா போச்சுல. ஆகாதுண்ணே. இது இவ்வளோ நாள் வந்துருச்சு, எதுவும் ஆகாது. ரெண்டு பாகமாக இருந்தால் ஈஸியாக இருந்துருங்க எடுக்க. ஒரே பாகம் மொத்தமாக இருக்குது, அப்படியே இருக்குது. பூமிக்குள்ள போயிடும். ஆமாம், இது பூமிக்குள்ள போயிடும். இதெல்லாம் நிற்கும். அது வந்து நிற்கும் சென்டரில் நிற்கும். இதில் நிற்கும். இதில் வரும். இது நிற்கும். இது பூமிக்குள்ள போயிடும். இது மேலே மட்டம் கிடையாதுண்ணே. அது கல். நீங்கள் உள்ள போனது உள்ள கிடக்கு. கல் உள்ள கிடக்கு. இது கிடையாது. மட்டம் இல்லை. நம்ம இது தோண்ட வேணாமா? இதை ஏன் தோன்றீங்க? ஏம்மா ஏன் எடுக்கிறீங்க மண்ணு? நீங்கள் மேலேயே வச்சிருங்க. ஏன் கீழே தோண்டி நம்ம கோயிலை கட்ட போகிறோம்? இப்போ பாருங்க, நல்லா யோசிங்க. நீங்கள் கீழே தோண்டிங்கன்னா கல்லுக்கெல்லாம் வரும், எடுத்து வச்சுக்கிட்டு தான் இருக்கணும். சரியா? இதை ஃபுல்லாக மட்டம் பண்ணிடுவோம். அந்த மூலையில் ஒரு மம்பட்டி போடு. இப்படி போட்டு பாருங்க. ஒரு மம்பட்டி போடுனே. இந்த மட்டம் இருக்கான்னு பாருங்க. இந்த கல் மட்டம் இருக்கான்னு பார்த்தா தெரிஞ்சு வரும். பாருங்கண்ணே, வரும்போது இருக்கு தெரியுதுங்களா? அது மட்டம் கிடையாது, கல் பறந்துருக்கு. அப்படியே மைய வச்சு பார்த்தீங்கன்னா அதை பாருங்க, கோமுகம் முடிஞ்சு சாமி கிடந்து இல்லை எப்படியே விழுந்து விழுந்துருக்கு. அப்படின்னா ஏன்னா அப்படியே எடுத்தானே நெட்டுக்கு தலைவர் அதில் தான் வைக்கணும். ஒன்றும் இல்லை, இங்கே போடுங்களா? இங்கே போடுங்க, இங்கே போடுங்க, இங்கே போடுங்க. மொத்தம் பண்ணி எடுக்கணுமா? இந்த இடத்துல கரெக்டா மையம் பார்ப்போம். மையம் பார்த்துட்டு டேப் இருந்தால் அப்படியே எடுத்து மையம் வைக்கலாம். இந்த இடத்துக்கு தான் காலி இடம் இருக்கும். நம்ம நிற்கிற இடத்துக்கிட்ட மட்டம் கரெக்ட். இப்போ வந்து இந்த இடத்துல ஆழம் இருக்கு. இந்த மண்ணை கொஞ்சம் அள்ளணும். இந்த நீங்க ஆழம் எடுத்தீங்கன்னா வச்சுங்களா? ஆழம் எடுத்தீங்கன்னா ஆழம் இல்லைண்ணே. இவ்வளவு இந்த மட்டம் இந்த மட்டம் ஒரு சொல்லிக்கிறேன். இப்போ இன்னும் ஃபுல்லாக எடுக்க போறீங்களா? இல்லை அவ்வளோதானே? இப்போ ஒரு அடி தான் இந்த மண்ணு மேல் இருக்குது. இந்த மண்ணை 4 பக்கெட் அள்ளிட்டோம்னா இடம் இந்த இடத்துக்கு சுத்தமாயிடும். நாளைக்கு பார்க்குற வேலையை நாளைக்கு நம்ம பசங்க அள்ளிக்கிறது. இந்த மையம் வைக்கக்கூடிய இடம் அள்ளிக்கிறது இல்லை. நீங்கள் சாமி நம்ம கீழே வச்சோன்னு வச்சுங்களா? இப்போ மழை கீழே போய் அப்படின்னா கீழே இருக்கிற மாதிரி இல்லைண்ணே. இது பூராவே எடுக்கத்தானே எடுக்க விட போதில்லை. இல்லை நாளைக்கு நமக்கு அடுத்தடுத்து தொடர்ச்சியாக வேலை பார்க்க போகிறோம். அப்படியே விட்டுட்டு போதில்லை. இல்லை அதனால வந்து நம்ம இப்போ வைக்கிறதையே வந்து ப்ராப்பராக வைக்கிறதுனா இப்போ சேர்த்து வச்சு எடுக்கிறதுனா எடுத்துருவோம். இல்லாட்டி திருப்பி பிரிச்சு தான் பூஜை போட போகிறோம். அடுத்து அது எதிர்காலத்தில் பிரச்சனை. பூஜை போட்டு வைக்க போகிறோம். இப்போ நம்ம சும்மா வைக்கிற மாதிரி இருந்தால் ஏதாவது ஒரு ஐடியா உங்களுக்குள்ளதை சொல்லுங்க. இல்லை ஐடியான்னு இல்லை, பிரிக்கத்தான் போகிறோம். இல்லை பிரிக்க போகிற நீங்கள் நம்ம பலன் தேவையில்லை. இதை மட்டம் பண்ணிட்டு சாமியை மேலே வச்சிடலாம். அதுக்கு ஒன்றுக்கு ஒன்று தோண்டா போதும். அது பூஜை போகிறது. அதுதான் வந்து மையம் வந்து இங்கே மட்டும் அதுதான் மையம் இருக்கு பாருப்பா. தண்ணி வெளியே போகிறது. ஆமாம், ஆமாம். இது மட்டும் தான் மையம். மற்றதை கல்லை பட்டுட்டு சமப்பட்டுங்க. இந்த மண்ணை நீங்கள் நாளைக்கு அள்ளிருக்க வெளியே ஏற்றிருங்க. புறம் பண்ணி இல்லாட்டி வாய்ப்பு இருந்தால் எனக்கு ஜெயிச்சு போட்டு அள்ளிருங்க. நம்மளுக்கு இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது சாமி பேர், இடம். அதுதான் பார்க்கணும். அதுதான் பண்ணணும். இந்த சைடில் வேற சாமியை சேர்க்கறது பூஜை போடுறது நம்ம நாளைக்கு நம்ம ஒரு விழா மாதிரி எடுத்துக்கணும். ஒரு ஆள் கயிறை மட்டும் கட்டுங்க. நான் சொல்கிறேன். கயிறை மட்டும் ஒரு ஆள் நல்லா கட்டி விடுங்க. அதை கட்டி சாமியை அழகாக தூக்கி வச்சுட்டு அந்த சாமியை தூக்கி வச்சுட்டு இதை ஃபுல்லாக மட்டம் பண்ணிடுங்க. நீட்டாக இருக்கும். அதை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் ஒதுக்கி ஓரம் மரங்கள்லாம் அப்படியே நிற்கட்டும். வேப்ப மரத்தை விட்டு அப்புறம் வேளா மரம்லாம்
சீமக்கார பூரா நல்ல ரேட்டு போவேன் கொடுத்து விட்டு செலவு வச்சுக்கிறது கோயிலுக்கு. மக்கள் எல்லாத்துக்கும் தகவல் சொல்லி தகவல் சொல்லித்தே போகணும். இப்போக்கெல்லாம் நீங்கள் எல்லாம் மட்டும் முடிச்சுட்டு வரலாறு என்னன்னு கண்டுபிடிக்கிறது சாமி பேரை மக்களுடைய அச்சத்தை போக்கணும். அதே உங்கள் வேலை. என்ன சாமி பேர் என்ன, எப்போ கட்டினது அப்படின்றத வந்து பார்த்துக்கிற வேண்டியது அவ்வளோதான். அதில் முக்கியமான வேலையே அப்படியே தூக்கி வச்சு கரெக்டாக பண்ணணும். ரோப்பை கரெக்டாக இருக்கேன். ஆமாம், ரோப்பு வந்து சின்ன ஆளாக சொல்கிறீங்க, எவ்வளோ தூரம் வண்டி எடுத்து வந்து வேலையை பார்த்துட்டாப்புல, அதெல்லாம் பார்த்துருவாங்க. தெளிவான ஆளுங்க. அவர் பல அச்சுறுத்தலுக்கு அப்புறம் அவர் வேலைக்கு வந்திருக்காரு. ஆமாம், அங்கேயும் மிரட்டியிருக்காங்க. மிரட்டியிருக்காங்க. மிரட்டுற மிஞ்சி வந்திருக்காப்புல. எத்தனை ஊருக்குள்ளே வந்துட்டு ஏன் போனாங்க? உள்ளூர்களையே ஆதி காலத்தில் உள்ளது என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி மிரட்டல் பண்ணியிருக்காங்க. அதை மீறி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். பரவாயில்ல, ஒரு சிவனை வந்து கண்டுபிடிச்சி செயல்படுவேன், உருவாக்கணும், இந்த ஏரியாவில் சிவன் இல்லை அப்படிங்கிற முறையில் செஞ்சுக்கிருக்காங்க. நீங்களும் அதுக்காக ஒத்துழைப்பு கொடுத்த எல்லாருமே நல்ல முறையில் எல்லாரும் வந்து நின்று சிறப்பாக எல்லா ஊர் மக்கள் வந்து சுற்று வர கிராம மக்கள் எல்லோரும் வந்து நல்லா அமைச்சு கொடுக்கணும். அந்த இடத்துல சிவன் ஆலயம் கட்டணம் எல்லாம் திருப்பணி நடந்து எல்லாம் கட்டணும். நாங்கள் எடுத்துட்டோம்ப்பா, யாருக்கும் ஒன்றும் அவ்வளோ, எல்லாரும் நல்லா இருக்கும், எல்லாரும் நல்லா இருக்கும். எல்லாரும் வந்து வணங்குங்க. ஆமாம். இந்த முனையில் போடு தம்பி. கையில் இழுத்துங்க. நல்லா தம்பி, லைட்டாக மேலே தூக்கு. கலையும் ஜேசிபி வச்சு கட்டுறது அவ்வளோ. வச்சிருவோம். 18 சுக்காமட்டி இருக்குல்லடா தம்பி. இங்கே 18 சுக்காம்பட்டி இருக்கு, இங்கே இருக்கு சுக்காம்பட்டி. 18 சுக்காமட்டி. வேண்டாம், சுக்காம்பட்டி இருக்கு. வேண்டாம் முடி. ஒடுக்கம்பட்டி. கோட்டாம்பட்டி அம்மா. ஏய் அப்படியே. இல்லம்மா போ. நாட்டா இருக்குவா. சிங்கமனாரி கிட்ட இருக்கு நாட்டாமங்கலம். நேரா போதாங்க மணி. இதுக்கு நேரா போனா என்ன? எங்கிட்டு போயிட்டு இருக்க? நேரா கிழக்கவங்க அப்படியே. கொன்னப்பட்டி கொடுக்கம்பட்டி வரணும். ஓகே. இல்லனே கொடுக்கம்பட்டி எப்படிக்கு வரேன்? இருக்குல. என்ன? முடிச்சு ஒரு 2 இடத்துல கட்டு போ, ஒரு இடத்துல ஒரு புனுக்கு போடுங்க. அது அப்படியே வாப்பாய் தங்க. லூசு விட்டு உள்ள கொடுத்து ஒரு இதை போட்டு அவுக்குறது மாதிரி. நீ உள்ள கொடு. நம்ம கிட்ட 2 பக்கம் பிடிச்சிக்கலாம் ஆளுங்க. மையமா கட்டு மட்டும் ஒழுங்கா விடுங்க. லூசு போடுறா. ஒரு வீட்டு போயிடலாம். இவ்வளோ ரிஸ்க்கே தேவை நம்மளுக்கு. வர சொல்லி தூக்கி பிடிச்சிட்டு நமக்கு உள்ள தெரியுதுயா. அந்த கல்லை பரட்டி விடுமா, அப்படியே பின்னாடி அதில் கல்லை பரட்டி விட்டு அங்கே சமமாக்கியானுமே அந்த இடத்துல. ஐயா மெதுவா, கல்லாம் தேவைப்படும். ஆமாம், மதிப்பில்லை. அதுக்கடுத்து என்ன இருக்குன்னு தெரியாது. அது வந்து தெரியாது. என்னால் கவனமாக பண்ணுங்க, என்னன்னே தெரியாது. அதை எடுக்க சொல்லுங்க, அதை கல்லறைக்கு எடுக்க சொல்லுங்க. வெள்ளங்கள் ஆண்டு பல ஆயிடுச்சு.
மண் கல் வெயிட்டு தான் அப்படியே வந்து போயிட்டாலான்னு கரும்பாடம் சேமாடம் வந்து கழிப்பாடம்னா கிளம்பிடுச்சு. அதை விட்டுருங்கம்மா, இதை பாருங்க. ரொம்ப பொறுமையாக நல்லா மடக்கிக்குங்க பக்கெட்டை. பக்கெட்டை மடக்குமா? ஆமாம், எந்த கிராச்சும் வந்துடாம பக்கெட்டை மடக்குங்க. ஆஹா, மடக்கிட்டு கீழே இருக்கீங்கன்னா ஈஸியாக இருக்குமா, இல்லைன்னா தூக்கும் போதே அது அப்படியே பொறுமையாக மடக்குங்க. அவ்வளோதான், நல்லா மாட்டிக்கிச்சு விடுங்க. கயிறு தாங்கம்மா, நவுந்துக்குங்கண்ணே. அம்மா மெதுவாக அப்படியே பண்ணுங்க, எதாக இருந்தாலும் பொறுமையா. ரொம்ப பொறுமை. இல்லை நம்ம எதுவும் பண்ண முடியாது, இருக்குண்ணே, ஆடாமல் இருக்க முடியாது. ஆஹா, நிற்காதுங்க. இல்லை விடுங்க விடுங்க தம்பி, அப்படியே நவுத்தி அங்கொண்டி வையா போயா, அப்படியே நவுத்தி நீங்கள் வந்துங்க. போங்க, ஒன்றாவாது போங்க, சாமிக்கு தானே பண்ணுறோம், போங்க. அப்படியே மண்ணில் பொறுமையாக வச்சிருமா, அப்படியே வைங்க. அவங்க போய்ப்பாங்கண்ணே, விடுங்கண்ணே. ஒன்றும் அப்படி பண்ணாதே அண்ணா. பொட்டலை போட்டு அப்படிலாம் சாப்பிடணும் தம்பி, போப்பா. பொட்டலுக்கு போட்டு பையா அமைதியா இருங்க, குறைக்க சொல்லுங்க. இருங்கண்ணே, கீழே கொஞ்சம் முன்னாடி போ. அப்படியே மெதுவாக குறைச்சே போக சொல்லுங்க. அங்கிட்ட அப்படியே பையவே அங்கே போட்டோம். அப்படியே போட்டோம். வை கீழே வை. வெரி குட். விட்டுரு அவ்வளோதான். விட்டுருமா, கயிறு எடுத்துரு. இல்லைம்மா, அந்த பக்கெட் எடுக்க சாமி இருக்கு, எப்படியாவது அங்கே வச்சுருந்தா அப்படியே மொத்தமாக அழகாக மட்டம் முடியும். வேணாமா, வாங்கம்மா, அசைக்க முடியாது அப்படின்னா ஒரு ஆள் வாங்க முடியாது. கீழே சாக சொல்ல தூக்கம் தூக்கி போகணும். சரி வாங்க, ஒரு விடுங்க. வராது அண்ணா, 4 பேர் என்ன இப்படியே தம்பு அப்ப எப்படி ஏத்திருப்பாங்க? அப்புறம் ஏன் தூங்க அப்ப தெரியுதுல்ல, அப்ப எப்படி கஷ்டப்பட்டு பண்ணிருப்பாங்க, அதை நம்ம எப்படி பாதுகாப்பு. எல்லாரும் ஒரே மாதிரி தூக்கணும். எல்லாரும் ஒரே மாதிரி தூக்கியாச்சு. நல்லா கீழே ஒழுத்திங்க, கீழே நல்லா ஓரமா வந்து நீங்க தான் பின்னாடி சரியா? இப்போதைக்கு இதை மட்டம் பண்ண சொல்லுங்க ஃபுல்லா. தம்பி இங்க பாருங்க, இந்த இடம் தெரியுது உனக்கு, கல் சுத்தி போட்டுருக்குது மண்ணு அல்ல. நானு அப்படியே மட்டம் பண்ணி விடுங்கப்பா. அந்த கல்லெல்லாம் பரட்டிட்டு ஓரமா வச்சு முடிஞ்சா ஓரமா வச்சிருங்க. இந்த மாதிரி லைனா இதை அப்படியே மட்டம் பண்ணி விடுங்க. தண்ணி கல்லாம் எடுங்க. அந்த மட்டம் வைக்கலாம். ஓகே தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெட்டினா வந்துட்டு போகுது. இந்த சைடில் வெட்டினா அந்த ஒட்டுக்கட்ட ஓடி வந்துடும். இல்லை இதை மட்டப்படுத்துங்க. இது தள்ளி விட்டுட்டு கல்லெல்லாம் எடுக்காதீங்க, போட்டுருங்க சரிங்களா? இது அப்படியே மட்டம் பண்ணி விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் மண் இதில் போட்டுருங்க, சமமாக மட்டம் பண்ணி விட்டுருங்க. சாமி வைக்கலாம், அவர் இஷ்டத்துக்கு விட்டுருங்க. சதவீதம் மட்டும் அப்புறம் வேலை பார்க்க முடியாது. எனக்கு எல்லாம் இடம் வந்துருங்கண்ணே, எல்லாம் வாங்க.
குச்சி அண்ணே குச்சி எழுத்து மட்டும் இருக்கான்னு பாருங்க. வெரி குட். கம்ப்ளீட்டா எழுத்து இருக்கு பாருங்க. இருக்கா? இருக்கு. கல்வெட்டு இருக்கு. அந்த வரியிலையும் மேல உள்ள வரியிலையும் எழுத்து இருக்கு. குச்சி வாங்க, என்ன குச்சி? குச்சி இருக்குங்க. அதுல அண்ணே பின்னாடி பார்த்து கல்ல எடுக்கிறாங்க. கல்ல பூரா ஒதுக்கி வச்சு நீங்கிட்டு வா. எழுத்துக்கள் தெரியுங்களா? தண்ணி ஊற்றி நல்லா எடுத்து விட அரைச்சி விட்டு இதே மாதிரி ஏகமும் இருக்கும். எல்லாம் இருக்கும். எடுத்து அடிக்கிற வெயிலுக்கு ஊர் மக்களுடைய அன்புக்கு நொங்கு சீசன் முடிஞ்சுதா இருக்கா? அதான் நொங்கு சீசன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. எங்க ஊர்ல கூட்டு போய் ஒரு ஆளை விட்டு இப்படி தேவை விட்டா என்ன பண்றது? ஆள் இல்லாம அதுக்கு தெரிஞ்ச கூட்டு கேட்க கூட ஆள் இல்ல. வீடியோ பார்த்துட்டு தான் ரொம்ப லாங்கில் போயிட்டு இப்படி போய் போனது நல்லா போச்சுல, இன்னொரு கோயில பார்த்த மாதிரி ஆச்சுல்ல. இதுல இருந்தே போறது, அது இதுல இருந்தே தேர் போறதாம். ஓ, இந்த கோயில் இங்க இருந்து அங்க இந்த கோயிலுக்கு நம்ம போன வாட்டி போட்டிருப்போம் இல்லைங்களா இதனுடைய காணொலி, அப்ப தேடிட்டு வந்தப்ப எல்லாரும் அந்த வீடியோ பார்த்துருக்காங்க. வீடியோ பார்த்துட்டு 3 பேர் 4 பேர்கிட்ட கேட்டியா, நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன் மாட்டுக்கு வரையில, லேட்டா இல்லாட்டி உங்களை கூட்டியாந்து பேசுவாங்க. அப்படியே பெரட்டுங்கம்மா. மா முழு கல், அதனால நல்லபடியா பரட்டி போடுங்க. நல்ல வட்டமா இங்க பாருங்க, அவ்வளோ சதுரமான ஒரு கல். ஒரு வேளை மையத்தில் இருந்திருக்கமா நான் இதில் கருவறையில். அடியில போடுமா, அடியில போடு, அடியில போடு. இன்னும் கொஞ்சம் பதிமா, அடியில போய, உள்ள விடு, உள்ள விடு, தூக்கு. தூக்க வேணாமா, நவுத்தியாவது விட்டுருங்க. இந்த கல்லை பரட்ட முடியுமா? பரட்டிருங்க. இப்போ நம்மளால் ஜேசிபி வச்சு இத்தனை ஆள் வச்சுமே எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த வெயிலில் மிரள்றாங்க. இப்போ கல்லை பார்த்தாலே அவ்வளோ பெரிய கல். அந்த காலத்தில் எப்படின்னு நினச்சாலே தலை சுற்றுது.
அம்மா கல்லை கிழிக்காதம்மா. கொஞ்சம் நல்லா ஆழப்படுத்தி தூக்கணும்னா அவ்வளோதாம்மா. ஒன்றும் இல்லை விடு. இப்படி ஓரமாக போட்டுருங்கம்மா. பொறுமையா உடஞ்சிட போகுது. உடையாதம்மா, நீங்கள் பல்ல எடுத்துருங்கம்மா. கிழிக்குது, பல்ல எடுத்துருங்க. மண் இருக்குல்ல பாருங்க. கல்வெட்டு எங்கே இருக்குது பாருங்க. கல்வெட்டு இருக்குன்னா இது வந்து நம்மளோட இடுப்பு உயரம் இல்லைன்னா நம்ம குனிஞ்சு படிக்கிற மாதிரியான அமைப்பில் இருக்கும். ஆனால் ஃபுல்லாக புதஞ்சதுனால வந்து பார்த்திங்கன்னா இதாகிடுச்சு. இது ஃபுல்லாகவே கல்வெட்டு பாருங்க. ஆரம்பிக்குது பாருங்க. இப்போ எடுக்க தெரியும். இல்லை அதில் பரட்டிப்பாங்க. அந்த கல் அப்படியே இருக்கட்டுமா? இதை எடுத்துருங்க. இந்த முகப்பு அங்கேயே இருக்கும், உடஞ்சிரும். சரிங்களா? மேலே இருக்கிற மண்ணை மட்டும் எடுத்து விடுங்க. மண்ணை மட்டும் கல்லில் ஏறிடாம எடுப்பா. அது ஒன்றும் ஆகாது. கல்லில் ஏறிடாம மண்ணட்டி கொடுங்க. மண்ணட்டி கடப்பாறை எடுங்க. ரொம்ப ஒட்டி எடுக்க வேணாம். ஓரமாக எடுங்க. மண்ணட்டியில் எடுத்துக்கலாம். அடிமண்ணை மட்டும் எடுங்க. மா மைல்டாமா அந்த கல்ல எடுப்பா. அதுதான் அடியே மைல்டா பண்ணுங்க. அசையக்கூடாது. இன்னை விட அந்த கல்லை மட்டும் நாட்டிடுது. மம்மட்டி செலுத்துக்குருவா. ரஞ்சித்து கீழே இறங்கு. அந்த கல்லை மட்டும் இழுத்து விடுமா. மற்றெல்லாம் மண்ணை இழுத்து இழுத்துக்கு. அந்த கல்லை மட்டும் தள்ளி விடுப்பா. ஏன்னா ஒரு எழுத்துனால அது இல்லை இவ்வளோ நாள் உடையாம இருக்கு. நம்ம உடைச்சிடக்கூடாது. உடைக்கக்கூடாது. போதுமா? விடுங்க. அப்படியே விடுங்க. அப்படியே விடுங்க. கீழே கல் இருக்கு. வேணாமா? வாட்டர் இருக்கு. அதை மட்டும் வாட்டர் கீழே இழுத்து விட்டீங்கன்னா அந்த மண்ணை கூட ஒரு எடுத்துக்காரு. ஃபுல்லாக கல்வெட்டு. ஆனால் இவ்வளோ நாள் கல்வெட்டு இருந்ததே தெரியல. ஒரு தண்ணி தள்ளிட்டோம். சந்தோஷமா இருக்கு. ஆமா ஆமா. என்ன எதுக்கு பையன் காலையில ஓடி போச்சு. எல்லாரும் ஒத்துழைச்சு எல்லாரும் கூட்டு வந்து எல்லாரும் ஒரு முகமா எல்லாரும் இதுதான் அந்த இதை எடுத்து விட்டுட்டு இதெல்லாம் வண்டியில் எடுக்க சொல்லிக்கலாம். கல் ஓரத்தில் இருக்கிறது எடுமா. அது எல்லாம் அப்புறம் உடஞ்சிரும். எடுக்கணும். ஃபுல்லாக கல்வெட்டுங்க. இது
தண்ணி ஊற்றி கழுவணும்ப்பா, தண்ணி ஊற்றிப்பா. கோயிலை சுற்றியா அது கீழே அடிப்பாக்கமே தான்மா. இதுக்கு கீழே என்ன அடி இருக்குமா? இதுக்கு இல்லை 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 இருக்கு, இருக்கா அரை அடி இருக்கும். சொல்ல முடியாது எம்பிட்டா ஆனால் அவ்வளோ ஒட்டி போட வேணாம். ஒரு எழுத்து இதானாலும் படிக்கிறது கஷ்டமா இருக்கும். ஆமாம், பார்த்து பண்ணணும். அந்த கம்ப கொண்டா. அப்படியே நெல்லு எல்லா மக்களும் சொல்றேன். எல்லா மக்களும் வரணும். ஆமாம், வந்து வரணும். வந்து பார்க்கணும். கோயில் விட்டு முடியும், கட்ட முடியும். இன்னைக்கு வர சொல்லுங்க ஒரு ஆளெல்லாம். பேப்பரில் கொடுத்துட்டு இருக்கு. எல்லா மக்களும் பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க எல்லாரும். ஏன்னா பழைய காலத்து கோயில் என்னமோ ஏதோ பயப்படுறாங்க. என்னமோ ஆயிருமோ என்னமோ அது ஒன்றும் ஆகாது. விழுந்துடும் இன்னைக்கு பாருங்க. இல்லை செங்கல் தான் போடுவோம். சிவன் இதுதான் சிவலிங்கம். சிவலிங்கம் படம் வருகிறது. இதுதான் சிவலிங்கம். கல்லு மண்ணோட சேர்ந்துருக்குல்ல. அந்த தண்ணிக்கு அந்த கல்ல அந்த கல்லுக்கு அப்படியே வச்சிருங்க. அங்கிட்டு தள்ள வேணாம். அது தண்ணி இல்லை அது இல்லை இல்லை இதோட கல் உடஞ்சு விழுந்துருக்கு. இனிமே அந்த கல்லுங்க அந்த முடியுங்க. இதை அப்படியே தூக்கி வைக்க முடியாது. அப்போ அந்த இதில் நண்பா அதெல்லாம் ஒட்டலாம் முடியாது. ஆமாம், இதெல்லாம் வேலை சரி சரி வருவாங்க, கவர்மெண்ட் வருவாங்க, எல்லாருமே வருவாங்க, எல்லாம் பார்ப்பாங்க, ஆய்வு பண்ணுவாங்க. ஆய்வு சொன்னா இப்போ வந்து நம்ம கிணறு வெட்டும் போது இந்த பக்கத்தில் நம்ம கிணறு இங்கே இருக்கு. உங்கள் கிணத்துக்கு கரண்டி இடம் ஒடிஞ்சு இப்படி பாதியோட ஒடிஞ்ச கரண்டி. என்னடா பார்க்குற? இது என்னன்னு தெரியுதா? என்னது இது? சிவன் சிலையா? சொல்லு, நல்லா என்னிட்டெல்லாம் நல்லா பேசுவேன். இருக்காது, கொஞ்சம் தான் இருக்கும். அந்த இருக்கு, அந்த கீழே இருக்கு, உள்ள கல் இருக்கு. குமாரே இதை இப்படியே நம்ம அது மாதிரி எடுக்க சொல்லுவோமா? இன்னும் போகுதா? இது எவ்வளோ இன்னும் பண்ண உள்ள போதோ? பேஸ்மெண்ட் இந்த இடத்துல மட்டும் அப்படியே தோட்ட சொல்லுங்கிறேன். என்ன இருக்கா? வாரு கிளம்பிட்டு வாரு.
அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. ஒரு இது இருக்கு. கருவறைகள் வந்து வைக்கிறது பெரிய அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்க, ஒரே ஒரு நான் மட்டும் வைக்கிறேன், நீங்கள் எல்லாரும் வேடிக்கை பாருங்க. இல்லை இல்லை அதுக்கு எதிர்க்க போல இருக்கா? அதெல்லாம் அடுத்த காலம் எடுத்துட்டு வேலையை ஆரம்பிங்க. இப்போ கீழே விழுந்துருக்குது, அதை நம்ம மனுஷன் விழுந்துருக்கானா? ஒரு மனிதனை தூக்கி இருக்கோம். சாஸ்திரம் எல்லாம் பார்ப்போமா? ஒரு மனிதன் வந்து தூக்கி இருக்கங்கிற மாதிரி மக்களுக்கு வரும். நீங்க அந்த சாஸ்திரம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வேலை நின்று போச்சு. வேலை நிற்காது, சொல்லவே கூடாது. வேலை நிற்காது, வேலை நடக்கும். ஐயோ வந்து வருவாங்க, கிளீன் பண்ணியா சுற்றி அப்புறம் பண்ணிக்கலாம். யாருதியா பேக்கு? என்ன பேக்கு? எவ்வளோ பையன் இருந்திருக்கோம். ட்ரோன் பேக் எதுவும் இருக்கா கீழே? ட்ரோன் பேக் அந்த மாதிரி அப்புறம் எடுத்துட்டு அப்படியே எடுத்துட்டு மட்டை மட்டும் சாமிக்கு மேலே வச்சுருக்கோம். நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் செட்டு போட்டு கொடுக்குறேன், நந்தி வச்சு கொடுக்குறேன். அழகாக வணங்கிட்டு இருக்கோம் கோயிலில் ரெடியாக இருக்கு. அதுக்குள்ள உள்ள தலை இருக்குல்ல, தலை இருக்கு, அந்த கல் இருக்கு. ஒரு 2 மண்ணு அந்த தலை வரைக்கும் அந்த மண்ணை அப்படியே நம்ம ஆட்டி விட்டுருங்க. அதையும் எடுக்கணும் தானே அந்த மாதிரியும் தூக்கி போடுங்க. அதே பேக் எடுத்துக்கியா? இதை உள்ள வர சொல்லுங்க. அது ஏன்னா சுத்தி அந்த அருவா எல்லாம் மம்பட்டிலாம் கிடக்குதுல்ல, உள்ள தலை போட்டுருப்பாங்கல்ல. அப்பெல்லாம் போடல, அப்ப சிமெண்ட் தயாரிக்கலையா? கல்ல மட்டும் இல்ல இல்ல தகட்டு கல்ல போட்டுருப்பாங்க. தகட்டு கல் கீழே போட்டுருக்காங்கம்மா. தானே டக்குன்னு ஒரு நல்லா இருங்க. 3 குடம் தண்ணி வைங்க. தண்ணி வச்சு எலுமிச்சம்பழம் வந்து வச்சுக்கோங்க. வேலை ஆரம்பிக்கும்போது இதுல இருந்தா முன்னாடி ஆமா இந்த பேய் உள்ள நடக்கும். தேன் இருக்கு, பறக்கு தெரியுதா இல்ல? விட்டு விட்டு ஏதோ பண்ணிட்டு விட்டுரு, காது கேட்கல, விட்டுரு. ஒன்றும் இல்லைண்ணா, விடுங்கண்ணே. லைட்டா நேரம் நிமித்திக்கிறோம். இது ஈத்தேனா என்னது? இது அடுக்கு தேனா, அடிக்கிற தேனா? அடிக்கும்னே. நிறைய இருக்கு, தேன் இருக்கு. அது ஒண்ணு பண்ணாத. அமைதியாரு அவ்வளவுதான். சாத்திர அமைதியாரு. ஏம்மா நாசு நீயே அசையாதரா. இந்த வெயிலுக்கு ஏதாவது போட்டுச்சுன்னா சின்ன போச்சு. லைட்டா புகை போட்டு விடுங்கண்ணே. தேன் எடுக்க போறாரா? பாத்துங்க. கடிக்குது, அசையாம இருக்கீங்க. ஈத்தேனா அது? என்ன தேனது? என்ன வள இருக்கு? வேப்பங்கள இருக்கா? இருக்காங்களா? ஆட்டுக்குடி ஓடுதா? இந்த ஆட்டுக்குடி தான் கதை குடியா. இப்ப தொட போய் பாத்துட்டு வா போவேன். நீ என்ன சூற அப்படி வேகமா போன வெறும் மண்ணை தொட்ட ஓடிச்சிருப்பா. இந்த கையை எடுங்க. போக முட்டை வேறவே போய் போக முட்டை ஓடுனே அது அந்த அட இருடா போய் ஓட தாயனே போட்டுச்சுனா அந்த மட்டையில இருந்துச்சா? ரெடி ஆயிக்கிறேன் நானும். பாருங்க கிடக்கு.
இது எம்டி தான் இது. இது எடுத்து விடுங்க, புகை போட்டு விடுங்க. அழகான தேன் கொடுக்குறேங்க, கல்லை பெரட்டினதும் ரொம்ப உள்ள அவ்வளோ தேன் இருக்கு. அதான் அடுக்கு தேன் இது. எவ்வளோ பெருசு அடுக்க 1 2 3 4 5 6 7 8 அடுக்கிட்டே இருக்கு. நடுவில் தான் ஆனால் தேன் நிறையா இருக்கு. தேன் நிறைய இருக்கு. சரி எடா தேனுக்கும் நமக்கு ஆசை தான். பக்கத்தில் வந்து பார்த்தா இருந்துச்சா இருந்துச்சா இல்லையா கொண்டா இப்படி கொண்டாங்க. எங்க இங்கிட்ட வந்துட்டு இருக்காங்க மொல்ல 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 நெப்பு இருக்கா இல்லையா? போதுமே தலைவா, இந்த மேலே இருக்காம்பி, தலைவா போதும். இந்த மேலே இருக்கு. அப்படி வச்சுக்கிட்டு சும்மா கை நாள் இருக்கு. அது கூட கை நாள் பிக்காம்பி, அது கூட கை நாள் பிக்கா மண்ணுக்குள்ள கொட்டிட போகுது தலைவா. இல்லை உங்களை வந்து கடிக்க போகுது. நீங்கள் போதும் வந்துருங்க. அது கொலைக்கு தேநீரா தேநீரா முங்காத்தான் கொடுங்க குடிக்கட்டும். அப்பா கொடுக்குறா பாரு. விடுங்க அவனுக்கு கொடுக்குறேன். அப்பே இங்கே பேர் தேனை அப்படியே இது பண்ணு. நான் புளியிட்டேன் அவனுக்கு. ஆக்காட்டு ஆக்காட்டு சாப்பிட்ற எப்படி அட்லை சாப்பிட்றா. மேலே மண்டையில் தேய்ச்சிடாதா, அதெல்லாம் ஒன்றும் முடி வெள்ளையாயிரும். கீழே ஊற்றுது பாடுறா, சாப்பிட்றா. அதெல்லாம் அதனால் வைங்க, நான் சாப்பிட்றேன். இந்த வா சாப்பிடுவோம். இருக்கான அதில் இன்னும் இருக்கா? அதில் இருக்கு. நான் ஒரு பைட் வச்சுக்கிறேன். நுங்கு சாப்பிட்றேன். எடுத்து சாப்பிட குடிங்க நல்லா சாப்பிட்றாரு. நீ வையாங்க அண்ணன் சாப்பிடாப்புல யூடியூப்காரன். நல்லா இருக்கா? அதான் சொல்லுண்ணா, ரொம்ப நல்லா இருக்கு. அதோட ஃப்ளேவராகவே குடிச்சிடலாம். இன்னொரு ஆளை காணமே அவங்க கூட்டாளி அங்கனே நின்றுக்கா லிங்கத்திட்ட மட்டும் வந்துடாம. இல்லை என்னாச்சு கொட்டுதா? கையிலேருந்து குட்டினா இது பண்ணி விட்றது. அதை போய் டேஸ்ட் பண்ணு. தலைவா வாங்க, இங்கே வாங்க சாப்பிட்டு. ஏதா நீ சாப்பிடக்கூடாதா? சாப்பியா? சரி நீ சாப்பிட்டியா? கொட்டு மாவா? ஐயோ அதிகமாக வந்துச்சு. வாங்க தலை சாப்பிடுவோம். இது சாப்பாடு சாப்பிட்றலாம் வாங்க. அவ்வளோதான் ப்ராசஸ் பண்ணிட்டா எல்லாம். கோயிலை வந்து மீட்டிகிட்டு இருக்கிறப்ப ஒரு உணவு இடைவேளை எல்லாருக்குமே, ஏன்னா வெயில் வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொளுத்துதுன்னு சொல்லலாம். அப்படி இருக்கிற சரி எல்லோரும் உணவு இடைவேளையில் இந்த கோயிலை பற்றின தகவலை நம்ம தெரிஞ்சுப்போம்.
அண்ணா வணக்கம். வணக்கம். இப்போ இது உங்களுக்கு எத்தனாவது தலைமுறை இந்த ஊரில்? இது 3வது தலைமுறை. 3வது தலைமுறை. உங்கள் அப்பா உங்கள் அப்பா அப்பா. அப்போ இவ்வளோ பேரும் இந்த கோயிலை வந்து எடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்களா? முயற்சி பண்ணுறதுக்கான தகவல் தெரியவில்லை. என்னென்னு அழைச்சிக்கிட்டு இருந்தாங்க இந்த கோயிலை? இது ஓட்ட கோயில் என்று சொல்லுவாங்க. என்ன நாங்கள் சாமி கும்பிடுவோம். இது உடஞ்சி சிதறி கிடந்ததுனால அது பராமரிப்பு இல்லாமல் கிடந்திருக்குன்னா ஓட்ட கோயில்னு சொல்லுவாங்க. ஊர்லேருந்து பாதி பேர் வராத காரணம் என்ன? வராதுன்னா பய உணர்வு. இதுக்குள்ளே எதுவுமே பயந்துக்கிட்டு யாருமே வர்றது கிடையாது. அதை ஓடி அந்த இப்போ ஏதோ தெரிஞ்சு எல்லாரும் ஓரளவு அதை செய்யலாம்னு ஒரு சில பேர்கள் வந்து முன்னிலையில் அதை எடுத்து பார்க்கலாம்னு வந்திருக்காங்க எல்லாரும். இப்போ அதை நடைமுறையில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதை எல்லாரும் கூடி நல்லபடியாக செய்து சிவலியாகத்தை நடத்தி வைக்கணும். நல்லாவே இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட பல தலைமுறை இவங்களுக்கெல்லாம் தெரியாது. அதாவது கோவில் இருக்குதுங்கிறதே தலைமுறைக்கு தெரியாது. அடுத்தது வர இந்த உள்ளே உடஞ்சிருக்கிறதுனால என்ன ஆகிடுது, கோவில்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் உடஞ்சிருக்கிறதுனால ஓட்ட கோவில்னு சொல்லிட்டு நம்ம முறை ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்குள்ளே வரும்போது கோவில் இருக்கான்னு கேட்டால், உடஞ்சிரு எங்கேயும் இடிஞ்ச அளவில் கோவில் இருக்கான்னு கேட்டப்போ அங்கே ஒரு ஓட்ட கோவில் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. இங்கே மட்டும் இல்லை, எல்லா கிராமங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓட்ட கோயிலுங்கிறது பெரும்பாலும் இந்த பேர் வந்து அழைக்கப்படுது. காரணம், கோவில் இடிஞ்சு கிடக்கிறதுனால அதை ஓட்ட கோயில்னு அழைக்கிறாங்க. ஆனால் அப்படி அழைக்கக்கூடாது. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் கருவறையில் சிவன் வந்து அப்படியே தனித்தனியாக வந்து இருக்கிறார். அப்போ சிவன் இருக்காருன்னா இது என்ன கோவில்? இது வந்து சிவன் கோவில். ஆனால் ஊரில் ஒருத்தர் விடாமல் எல்லாரும் சொன்னது ஓட்ட கோயில். அந்த பேரை மாற்றணுன்னே வந்து ஒரு மாதம் கழித்து வந்து இந்த ஊர் இளைஞர்களோட தம்பி நிற்கிறார் பாருங்க, இவர் தான் நமக்கு வந்து தகவல் கொடுத்தது. இந்த ஊரில் இப்படி ஒரு கோவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு ஃபோன் எடுக்காத காரணம், இந்த கோயிலுக்கு போய் நம்ம இன்னொரு கோயிலையும் பார்த்து அந்த கோயிலும் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க இடிஞ்சு கிடக்கு. அப்புறம் இவருடைய தகவலில் இந்த கோயிலையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு வேதனைப்படக்கூடிய தருணம். ஏன்னா உள்ள சாமி இருந்தும் ஒரு கோவில் இடிஞ்சு கிடக்குன்னா சாமியை தூக்கி வச்சு நம்ம வழிபட்டுருக்கலாம். அப்போ எத்தகைய ஒரு பெரும் கட்டுமானம் இருக்குது. அப்போ எத்தகைய பெரிய ஒரு அளவில் அந்த ஊர் வந்து பேசப்பட்டிருக்கும். கோயிலை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா பல அடுக்கல்களில் கல்வெட்டுகள் வந்து நிறைஞ்சிருக்கு. அப்படி இருந்தாலும் இந்த கோவிலை வந்து பெரும்பாலும் யாரும் கண்டுக்கல, அப்படி தான் சொல்லணும். இப்போ உள்ள இந்த மாதிரியான தலைமுறைகள் வந்து நம்ம காணொலியை முன்கூட்டியே பார்த்துட்டு அது மூலயமா நம்ம ஊர்லேயே ஒரு கோவில் இருக்குன்னு அப்படின்னு தகவல் கொடுத்ததுனால இன்றைக்கி இந்த தம்பி மூலயமா தான் இன்றைக்கி ஒரு கருவாக வச்சு இன்றைக்கி இவ்வளோ பேரும் வந்து பார்த்திங்கன்னா செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட பல நாட்களாக திட்டமிட்டு இருக்கோமா. ஏன்னா ஊர் ஒன்று கூடணும், எல்லோரும் வரணும். நீங்கள் எப்போ சொன்னீங்கனாலும் நான் வரேன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி ஊரில் எல்லாரும் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் அதுவும் மொத்த பேர் கூட இன்றைக்கி வரல. ஒரு சில பேர் தான் பாருங்கள், சின்ன பசங்க கூட வந்திருக்கிறாங்க, பெரியவங்க வரல. என்ன காரணம் அப்படின்னா ஒரு பய உணர்வு, இங்கே கையை வச்சா ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஜேசிபி தம்பி கூட வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது ஏகப்பட்ட பயமுறுத்தி ஊருக்குள்ளே அனுப்புனதான் வந்து சொல்கிறாங்க. இந்த வேலை இப்போ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே ஃபோன் பண்ணி கேட்குறாங்களா எதுவும் ஆயிடுச்சா அப்படின்னு. இந்த அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. இதெல்லாம் வந்து எல்லாரும் மறக்கணும் அப்படின்னு இந்த மாதிரியான காணொலி எல்லாரும் பார்க்கணும். எந்த அளவுக்கு ஒரு சதஞ்சு இருக்கிற கோயில் நம்ம மீட்டு வைக்கிறப்ப நமக்கு நல்லது தானே நடக்கும், எப்படி கெட்டது நடக்கும். ஏன்னா இது நமக்கானதுங்கிறத தாண்டி நம்மளுடைய தலைமுறைக்கானது. அப்போ எனக்கானது கிடையாது இல்லை, இது நமக்கு தலைமுறைக்கானதை மீட்டெடுக்கும் போது எப்படி கெட்டது நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்களா எதுவும் நடந்துருச்சா, எதுவும் தப்பாக நடந்துருச்சா அப்படின்ட்டு. ஆனால் ஒன்றும் நடக்கல, எல்லோரும் சாப்பிட்டுட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோ ஒரு அழகாக வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாமி எந்த கருவறையிலேருந்து விழுந்தாரோ அதே கருவறையில் ரொம்ப அழகாக வந்து வைக்கப்படும். ஊர் மக்கள் மூலிமா நம்ம மூலிமாங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். வேலை ஆரம்பிக்கலாம். ஆரம்பிங்க. நல்லபடியாக எல்லோரும் கலந்து எடுத்துட்டு ஒன்றும் பிரச்சனை கரெக்டாக எடுப்பாப்பிலான்னு பயமாக இருக்குது. அவர் எடுக்க வேணாம், நம்ம தோண்டி எடுத்தாது. கையோட இவ்வளோ மண்ணு எடுக்க முடியாதுயா? இல்லை இப்போதைக்கு எடுக்க முடியாது, கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கிடுவோம். இப்போதைக்கு சாமி வைக்கிறோம். சரி, அப்போ சுற்றி எடுக்கு தம்பி. இப்போ என்ன பண்ணுங்க, அடியில் என்ன நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் பாருங்கள். இந்த வேலை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப பொறுமையாக பக்கெட்டை வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்து ஹேண்டில் பண்ணணும். உங்களுக்கு தெரியும் எதனால சொல்கிறேன்னா, நீங்கள் லைட்டாக அந்த பக்கெட்டை அழுத்தினா கூட கல் தெரிச்சிடும். இது வரைக்கும் உடையாமல் இருக்கிறத நம்ம உடைச்சிடக்கூடாது, சரியா? அங்கே பாருங்கள், இப்போ என்ன சொல்கிறேன் பாருங்கள். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது வைக்கிற அளவுக்கு கீழே கல் இருக்குது, கருங்கல். அப்போ ஒரு அடிக்கு இந்த மண்ணு மேலே மூடி இருக்குது, சரியா? அப்போ மேலாக்க அப்படியே வலிச்சு எடுத்திங்கன்னா அழகாக வைக்கலாம். ஓரல வெளியிலே எடுத்துருங்க, ஓகேவா? இல்லைன்னா இதோ பாருங்க, இதில் இப்படி இழுத்து கூட விட்டுருங்க கீழே. மண்ணை தள்ளி விட பாருங்களாமா, பக்கெட்டை மடக்கி தள்ளி விட பாருங்க.
இல்லை பாத்தாச்சில் இருக்குன்னு எடுத்துக்கலாம், மண்ணை எடுத்துக்கலாம். உள்ள அழிச்சிருச்சா ஒரு மடியாக இருக்குது. சும்மா வேலை தள்ளிடுங்க. ஓரளவுக்கு சதுரமாக எடுத்துக்கலாம் பண்ணி வச்சுட்டா தட்டிக்கலாம். எல்லாம் ஜாமி இருக்குது. அங்கே இருக்காது. நான் அந்த சின்ன பையனுக்கு கடப்பாறையால் எழுத்து விடுங்க. அவ்வளோதான் விடுங்க. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இது கல் நேரம் வந்திருக்கும். இல்லை ஏதோ அபிஷேகம் பண்ணி தண்ணி வர பாதை. கைட் எடுக்க இதெல்லாம் கல் இருக்கு, இங்க இருக்கு, இந்தா இங்கனதான் இருந்திருக்கு. அங்கே தான் இருக்கு. இது பண்ணு, இது நல்லா சார் ரெண்டு இது இந்த ஓரம் ரெண்டு ஓரமுமே இதை விட விடுங்கண்ணே. இப்போ மண் இது வழியாக தான் இழுத்து விடணுண்ணே. அதை விடுங்க. அங்கே போடுங்கண்ணே. அங்கே வாங்கினேன் தள்ளிடுறதா சரியா தள்ளிடு மேலே ஏறு இங்கே நல்லுங்க. ரவுண்டு கொஞ்சம் பார்த்துங்கண்ணா, ஏன்னா எல்லாம் சின்னதாக இருக்கும். அதுதானே அப்படியே வச்சிட வேண்டியது. அதான் அந்த ஓட்டை மட்டும் திண்டிடுங்கண்ணா. இருக்காங்க இந்த அறுபகத்தின் ஒரு செடி இந்த பேர் ஒரு அறுபது எடுத்துக்கூட உள்ள மண்ணு செய்யுது. தயார் பண்ணுறது இது வேறு இல்லை. நன்னாரி நன்னாரி நிறைய நன்னாரி வாசனை நன்னாரி சர்பத் நல்ல வாசனை இருக்கு. இங்கிருந்து அடிக்குது சர்பத்து அடிக்குது. நன்னாரி இருக்கு, எவ்வளோ நன்னாரி இருக்கு. மூலிகை மூலிகையெல்லாம் இருக்கு. எசன்ஸ் வாசனை அதுக்குள்ள ஒரு பட்டம் இருக்கா? இருக்கு 6 ஓட்டை. ஆமா காயின் அதான் சொல்றேன். அந்த காயின் இல்ல ஒன்னோட வச்சு வச்சு போல போதும் விட்டுருங்க. அவ்வளோதான் போதும் அவ்வளோதான். அதில் மண்ணை சொல்கிறேன் போதும். அதுக்கு பண்ண அதான் வந்துருக்கலாம். கொஞ்சம் கூட
இந்த சாமி இந்த ஹோலுக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா சாமியோடைய அடிப்பாகம் வைக்கிறது. இதுக்குள்ள தான் கருவறையோடைய மையப்பகுதி. இந்த பகுதிக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா சாமி கட்டியில் அப்போ நவதானியங்கள் நவரத்னங்கள் வைப்பாங்களா, செம்புலேருந்து பித்தளையிலேருந்து தங்கத்துலேருந்து வைரத்துலேருந்து எல்லாமே வைப்பாங்க. அந்த வச்ச அந்த ஒரு காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அமைப்பு, அந்த பொன்பொருள் வைக்கிறதுக்கு ஒரு குழி மாதிரி வச்சுருப்பாங்க. இதை எடுக்கிறதுக்கு தான் சாமியாகவே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து போட்டு தான் இதை அந்த காலத்தில் எடுத்திருக்காங்க. திரும்பவும் அதே இடத்துல சாமி அமர்றாரு. இது கல் இல்லைண்ணே, அப்போ சுருங்குது அப்படின்னா அப்போ இங்கே இருக்கும். இங்கே இருக்குங்க. இது அப்படியே சுருங்கு இன்னொரு சேவரை சுருக்கிட்டாங்க. அதை அதே இதாக கூட இருக்கலாம். ஏன்னா அந்த கல் இதெல்லாம் கிடந்து சுற்றி. அது என்ன கல்வெட்டா அது? நீங்கள் அதை இல்லைங்க, நான் இருக்குங்க. வாங்க வாங்க பரம்பிருக்காரு. ஒரு வருஷம் நீ என்ன போகிறாரு. 100 பேர் படிக்கிறோம் கீழே. ஒன்று ரெண்டு இதுதான் நெத்தி. இதுதான் நெத்தி. மாப்பிள்ள விடுவாடா கலப்புறங்க. இதுதான் நெத்தி. இதுதான் நெத்தி. தண்ணி ஊற்றி கழுவுமா? இருங்க, மொத்த மணி எடுத்துட்டு அப்புறம் கரெக்டா சுவராக இருக்கும். அதான் இப்படி தூக்கி உட்கார வைக்கணும். நம்ம வச்சிருக்கதே அப்படியே தூக்கி நிறுத்துறது. ஏன்னா முன் பொசிஷன் இப்படி தானே இருக்கு. டிக் எடுத்து என்ன சொல்கிறேன்? ஆனால் புதையலுக்கு இங்கே புதையல் சாமி தானே புதையல், வேற ஒன்றுமே புதையல் இல்லை. எல்லாம் எடுத்தது போதானே இப்படி இடிஞ்சு கிடக்கு. என்ன இருக்கு புதையல்? இப்போ இவ்வளோ நேரம் இருக்கீங்க, என்ன கிடச்சது புதையல்? சாமி தான் புதையல். எடுத்து வச்சதுக்கப்புறம் பாருங்க, இந்த இடத்தோட அமைப்பே மாறிடும். வேற என்ன புதையல்? இங்கே புதையல் இருக்க வாய்ப்பு நாளைக்கு ஆளை கூட்டி வெட்டி கம்ப்ளைண்ட் பூரா வெட்டி மேட்டில் இருக்கு. ஊராளுங்க, ஊராள் எத்தனை பேர் இருப்பாங்க? ஊராளுங்க ஊரால் நிறைய பேர் இருக்காங்க. பூரா பயந்துக்கிட்டே வர மாட்டாங்க. முக்கியமாக அந்த முள்ளு வேலை வெட்டுற வேலைக்கு தான் போகிறாங்க. ஒரு 4 செட்டு 5 செட்டாக பிரிஞ்சு ஒரு 10 பேர் 15 பேர் அந்த மாதிரி 20 பேர் அந்த மாதிரிலாம் போகிறாங்க. ஆனால் யாரும் பயந்துக்கிட்டே வர மாட்டாங்க. இங்கே வந்த பசங்களை கூட காலையில் வந்து திருப்பி கூப்பிட்டு போகிறாங்க. அந்த பையன் வந்துட்டான், அந்த பையன் வந்து தினசில் வந்துட்டான். வந்த பையன் நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கூட்டு போயிட்டாங்க. என்ன நடக்குமோ தெரியல, நீ எதுக்கு வந்து அப்படின்னு சொல்லி கூட்டி போயிட்டாங்க. அத்தனை பேரும் பாருங்க சாமி கும்பிட வருவாங்க. சாமி கும்பிட வந்துருவாங்க. எதுவுமே நடக்காது. சிவன் வந்து நல்லபடியாக எல்லாரையும் வச்சு காப்பாற்றுவாரு. எல்லா மக்களையும் சிறப்பாக வந்து சாமி கும்பிடுவாங்க. மிஷின் இருக்கு பசங்க சொல்லி போயிட்டாங்க. இதை எடுத்து வச்ச முயற்சி பண்ணுறதுக்கு மேட்டில் உள்ள கம்ப்ளைண்ட் பூரா வெட்டிடுங்க. ஏன்னா அது சாரை வந்து போற போக்கே வந்து பின்ன பறந்துக்கிட்டு போகும், அவ்வளோ வேகம். பண்ண மாட்டேங்குது. மந்திரத்துக்கு சொல்றாங்க. அதனால நீ கூட எல்லா கோயிலும் எடுத்து வச்சிருக்கீங்க பேசினாங்க. ஆமா, அதெல்லாம் ஆண்டவன் ஒரு நல்லது செய்யறவங்களை எங்க நீ தட்டனை கொடுப்பா எல்லாரும்.
சொன்னோன்னே எனக்கு சிரிப்பு வருது. அப்படிதான் என்ன அவர் கையில் என்னமோ மந்திரம் இல்லை நான் பார்க்க நான் அப்படியே தாடி கிடியமா இந்த படம் நான் கையில் வரைஞ்சிருக்கிறதுனால ஏதோ மந்திரம் கையில் வச்சிருக்கேன் நான். அது பாருங்க காலையில இருந்து அதுக்குள்ளே இருந்திருக்கு. உள்ள இருக்குங்க பார்த்துக்கோங்க, உள்ள இருக்கு அதோட போயிருன்னு சொல்லி யாருக்காச்சும் ஏதாச்சும் இடம் இருக்கு யாரே இல்ல அப்ப அப்படி இல்லாம நம்மளும் இருக்கோம் எல்லாரும் ஒதுங்கிட்டாங்க. இப்ப நம்ம கிளம்புவோம்னு போயிட்டேன். அவ்வளவுதான். தேன் குலவையுமே ஒண்ணு ஒண்ணா கிளம்பிருச்சு. யாருமே அப்படியே இங்கிட்டு ஒரு கல்லு அங்கிட்டு ஒரு கல்லு வச்சு அப்படியே கீழே மேலே கிளம்பி முதல்ல சாமி நிமித்தமா வாங்கம்மா. சாமி நிமித்தமா முதல்ல இந்த தண்ணி அவ்வளோ ரொம்ப ஒன்றும் ஆகாதியா ஒன்றும் ஆகாது. இங்க இருங்க இழுத்து வாங்குறோம். இப்படி இழுத்து வாங்குறோம். வெயிட் பண்ணி மேலே தூக்கி லைட்டாக பின்னாடி இழுத்து இந்தா தூக்கி போயிடு. 1 2 3 அவ்வளோதான். 1 2 3 அவ்வளோதான். நிமித்துங்க. இன்னும் கொஞ்சம் கூட இழுத்துக்குங்க. இதுக்கு தனி கல்லா இருக்கு, இழுத்துங்க. 1 2 3 அவ்வளோதான். அந்த கல்லை நீ வச்சா எல்லாம் மாமா போச்சா. ரைட், நல்ல விஷயம். தூக்கி நிப்பாட்டிடுவோமா? அவ்வளோதான். தூக்கு, நீங்க தான் தூக்கணும். என்ன இருக்கு? ஒரு நிமிஷம் ஏந்திரா. ஒன்றும் இல்லை விடுங்க பரவாயில்ல. அதெல்லாம் அமைங்கிடும் விடுங்க அவ்வளோதான். அது நெருங்கடுக்காப்ல நீ ஊத்தி கலவுங்கப்பா. இதுதாங்க அந்த கசை இந்த இருக்குல அவர் நெத்தி. அப்பா ஊற்றுங்க தண்ணியை. விடு போதுண்ணே. இந்த இருக்குல அவர் நெத்தி ஊத்துமாப்பா. ஊத்து கழுவுங்க எல்லாரும். கழுவு நல்ல கழுவுங்க. மாந்தாயா தண்ணி மாந்தாயா ஊத்தியா நல்லா குடுப்பனே. உங்க ஊருக்கு யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்படிதான். இதுக்கப்புறம் யார் வேணா கழுவலாம். இன்னைக்கு நீங்க தான். அப்பா மாந்தாயா என்னோட போகுதா? போய் பாருங்க, இங்கிட்டு வரல. டச் பண்ணல இல்ல. ரைட்டு போட்டு வாப்லங்க. நம்ம சத்தம் கேட்டோம் கிளம்பி இருப்பாரு. போய் வரட்டு விடுங்க. சரி போட்டேன். காயப்படாம இருந்தா போ. சரி இப்போ எப்படி அந்த மண்ணா தண்ணி போதும் போது விடுங்க. கீழே வரைக்கும் தேய்ச்சி விடுங்க. கீழே இல்ல சைடுல மட்டும் தேய்ங்க. 4 மூளையும் விட இந்த இதை மட்டும் மக்கள் வீண் மாட்டேங்கிறதே. இதை சுற்றி ஊத்தியா இதை கழிக்கிறோம். அதை வேணாமே சுற்றி ஊத்தியா அது தண்ணியை மட்டும் அப்புறம் இறக்கும். அவ்வளோதானே. இதை கழுவி விடுங்கண்ணே. தண்ணி வைமா அதை வச்சு கழுவிட்டு ஊத்திக்கிறோம். இல்லைண்ணா மண் அடியோட இருக்குல்ல, தண்ணி கம்மியா இருக்குல்ல, போயிட்டு தண்ணி போகுது. அந்த தண்ணி எடுக்கிறதுக்கு சாமாத்தியம் இல்லை. அது அப்படியே இறக்கி கூட விடுவோம். அதனால துண்டுருக்கு மூத்த துண்டுருக்கு அதை அப்படியே சிம்பிள கொண்டு விட்டுணும். வைடா தண்ணி கை கீழே கொடுத்தேன். இந்த எறும்பு ஏன்டா ஆள் வாடகை இங்கே வருது? அது தம்பி 6 பேர் எல்லாம் அந்த கல் இருக்குல்ல, அந்த கல் ஒரு வாய்க்கா மாதிரி இருக்கு பாருங்க. அந்த கல் அதுதான். இதையும் தூக்குங்க. என்னது இது? இருமா அது கிடையாதுமா. அந்த கல் அங்க இருக்கு பாருங்க, அதான் கோமுகம். அது இருக்கு பாருங்க. அதான் கோமுகம். அப்பா இப்போதானே எடுக்கிறாங்க மண், அதனால ஒன்று இதான் உடஞ்சிருக்கு. அங்க உள்ள கோமுகம் இங்க வந்திருக்க பாருங்க. ஒன்று தானே, ஒன்று தான். ஒரு சைடு தான் இருக்கும். ஒரு சைடு தான் கோமுகம். இல்லை இதே ஈஸியாக இருக்கு. நீங்கள் அதை பாருங்க, நான் சும்மா எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பாருங்க.
அங்கே இருந்துன்னா சுற்றி இருக்கும். இதோ வர்றது தெரியுது பாருங்க கல்வெட்டு. இதோ இருக்கு பாருங்க. அப்போ சுற்றி கல்வெட்டு இருக்கும். ரெண்டு பேரையுமே உள்ள வச்சுட்டு வராது. 2 பேர் போயிருக்காங்க. நம்ம வாடி இருந்திருக்காங்க. அவங்க நம்மளோட வேலை இருக்குண்ணே இருக்கு. ஏன்னா போதும் போதும் மேலே இருந்து போடாதீங்கண்ணே. கல்வெட்டு இருக்குண்ணே. இதோ இருக்கு கல்வெட்டு இருக்கான். அதை இது பண்ணிடாதீங்க. பயன்படுத்துறீங்க அத்தனையும் வச்சுட்டு அப்புறம் சமைக்க வைப்பாங்க. இன்னைக்கு வந்து சாதாரணமாக என்ன இருக்கோ அதை வச்சு வைக்கிறோம். கோயில் இப்படியே இருந்துடாது. நாளைக்கு ஒரு கட்டம் வரும். சரி இப்போ இதை எப்படி பண்ண வேண்டியதானே? அவ்வளோதானே ஐயா, நீங்கள் தான் ஆரம்பிக்கணும். என்னென்ன இருக்குது, என்னென்ன பொருள் இருக்குது எடுத்து வந்து காலைல படைக்கிறதுக்கு? என்னப்பா அவங்கள்ட்ட இருக்குது? என்ன இருக்குது? ஊதி இருக்குது. சக்கரம்லாம் இல்லை. பால் கேட்டால் பால் அது வேணும். அது பால் அது சொல்லுங்கள். ஒரு ஆள்கிட்ட சொல்லுங்கள். முதல் பால் ஊற்று அதை சொல்லுங்கள். ஐயா டெங்கர் என்னென்னு சொல்லுங்கள். என்னென்னு சொல்லுங்கண்ணே. என்னென்ன வேண்டாம். பத்தியோட இருக்குது. அதில் இதில் இருக்குது சந்தனமா சந்தனம் சந்தனம் குங்குமம் குங்குமம் பத்தாதுமா? மாலை மாலை மெயினா. இங்கேயும் வருதான்னு பார்க்கணும். இங்கேயும் சேர்ந்து வரும். அங்கேருந்து வரும். அங்கே இல்லை அப்படின்னா இதுதான் தொடக்கம். இல்லை கல்வெட்டு இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த வாரமும் இந்த வாரமும் நடுவில் மட்டும் செய்ய மாட்டாங்க. அங்கேருந்து எழுதிட்டு வருவாங்க. என்னம்மா சாமி பார்க்க வந்தீங்களா? பாருங்க. நீங்கள் அன்றைக்கி வழி சொன்னீங்களா? என்ன கோயில் சொன்னீங்க? இந்த கோயில் பேர் என்ன? இந்த கோயில் பேர் என்ன? அப்படி சொல்லக்கூடாது. அங்கே இருக்கிறது யார் அவர்? சிவன் கோயில். அப்போ இனிமே சிவன் கோயில் தான். வாங்க வாங்க வாங்க. ஓட்ட கோயில்னு சொன்னா சிவன் கோயில்னு அதான் ஆட்டோமேட்டிக் ஐயோ வைங்க வைங்க. முடிச்சுட்டு இல்லை முடிச்சுட்டு பேசிப்போம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போங்க. நீ வந்து கடல் அங்கே போயிடு. அம்மா அப்படியே இங்கே வச்சு இங்கே பாருங்க. ஆட்டாம அசைக்காம பக்கெட்டை மடக்குங்க. தூக்குங்க, மேலே தூக்குங்க. இன்னும் கொஞ்சம் மேலே மேலே லைட்டாக தூக்குங்க. கல் இடிக்கும். போதும் போதும் போதும். அப்படியே வாங்க. போதும் வாங்க. பொறுமையா பையன் அவர் ஆடலை, அது ஆடுது. பொறுமையாக வாமா. அப்படியே மூவ் பண்ணுங்க. அப்படியே வாங்க வாங்க வாங்க. உருவாதுமா வாங்க. உருவாது வாங்க. இங்கே வச்சிருங்க. இல்லை தள்ளுங்க தள்ளுங்க. தள்ளுங்க. இன்னும் கொஞ்சம் கூட வாங்க. விடுங்க. போதும். அப்படியே கழுவுங்க. திரும்ப போட முடியாது. சுத்தி நின்று கயிறு பிடிச்சி தூக்கி வச்சிருவோமா? இந்த கஷ்டம். அண்ணே கழுவி விட்டுருமானே. கழுவுமா? ஊத்துங்க. என்ன கேள்வி? ஊத்து கொஞ்சம் ஊத்துங்க. லைட்டா வாங்க. உள் பகுதி மட்டும் கொஞ்சம் நல்லா கழுவி. போதும். தண்ணி போதுமா? தண்ணி போதும். தேய்ச்சி விடுங்க. தவனுக்கு தூக்குடா. ஏய் செம்பு இங்க வர மாப்ள. இங்கடு வா.
ஆமாம் சொம்பில் வச்சுட்டு இல்ல கயிறு இருக்குது. திரும்ப போடணுங்கய்யா, கட்டுறதுக்கே கஷ்டமாக படுறாங்க. அதனால் அப்படியே விடுங்க. அந்த அளவுக்கு நான் மண்ணு தானே அந்த பக்கத்து லைட்டா ஒருத்தரே தம் பண்றீங்க. வாங்க வாங்க வா 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 தலை தூக்கு. அவ்வளோதான், அவ்வளோதாம்மா. ஏதோ அப்படியே ஊற்றி கழுவுங்க. இப்போ ஊற்றுங்க, தேய்ங்க தேய்ங்க, ஃபுல்லாக தேய்ச்சி விடுங்க. ஒவ்வொரு பகுதியாக ஊற்றி கழுவிக்கினே பண்ணணும். ஓகே கண்ணாடி வச்சு பார்ப்பாங்க. என்னம்மா பார்க்குறீங்க? இந்த எழுத்து பார்க்குறேன். பாருங்க, கல்வெட்டு இருக்குல்ல, எழுத்து புரியுதோ புரியல, தமிழ்னு தெரியுது இல்ல. போதும் விடுங்க, அதே போதும் விடுங்க. தமிழ்ல இருந்தா எழுதிருக்குண்ணே. மேல படிக்க முடியாதம்மா. மேல இருக்கு. இந்த இதுல மேல இருக்கு. நீ இந்த இருக்கு. ஏதாச்சும் ஒரு எடுத்து சொல்லு. சொல்லுங்க அண்ணா, சொல்லுங்க. இது லான்னு சொல்லுங்க, இது டான்னு சொல்லுங்க, நான் சொல்லுங்க. என்ன லான்னு தெரியும்? அப்புறம் நான் எழுத்து சொல்லிட்டாரு அண்ணா. அப்புறம் இன்னும் நிறைய இருக்கு. நைய பார்த்துட்டியா? லா இருக்கு, லா இருக்கு. நீ சொல்றா, இது என்ன? காணாது. நீ சொல்லு. கான்னு சொல்ற, சும்மா சொல்ற. இது தண்ணியை ஊற்றி பார்க்கணுமே. அதுக்கான மொத்தமா ஒரு எழுத்தா போடணும். ஒவ்வொரு எழுத்தை நீங்கள் தனித்தனியாக எடுத்து எழுதி வைக்கணும். எழுதி வச்சுட்டு அப்புறம் சேர்க்கணும். அப்ப அது சேர்க்கணும். இது மட்டும் தான் மேலே தெரியும். இந்த கல்வெட்டு இது மட்டும் இல்லம்மா, இதுல இருந்து அங்க இது அப்படியே சுத்தி கல்வெட்டா வரும். இனிமேல் இடமா வந்து என்ன பண்ணுவீங்க? விளக்கு போட்டு சாமி நீங்க போடுங்க. சும்மா விளக்கு போடுங்க, போதும், சாமி கும்பிடுங்க. பாப்பாவை வாங்கிட்டு வர சொன்னேன் நானு. மஞ்சள் இதெல்லாம் வாங்கிட்டு வாங்கம்மா, போட்டுருவோம். அதெல்லாம் பண்ண போறாங்க. ஐயா பண்ண நீங்க தான் ரெகுலரா பண்ண போறீங்க, கண்டிப்பா பண்ணலாம். நல்லபடியா அந்த மட்டோட கண்டு வச்சாங்க. ஆமாம், அவர் கையால் அதுக்கு வந்து நல்லா நீ இல்லையா வச்சிருக்கேன். அப்படியே அறுவடை சும்மா அப்படியே இப்படி வரசு வரசு. போதும் போதும் விடு. என்ன பண்ணுங்க? சூரிய பத்தி சந்திர பத்தி இங்கே ஒன்று அங்கே ஒன்று வைக்கணுமா? வை அப்படியே மேலே வை. அது அங்கே ஒன்று வை. அப்படியே அதே மாதிரி மேலே வச்சிரு. கையில் ஓட்டான் ஏன்னா இறக்க போறீங்கல்ல, எந்த படங்கள் வராங்க. ஒன்றும் பண்ணி ஒன்று அந்த பக்கம் இருந்து சொல்லிட்டு அறுபது தள்ளி வச்சுக்க. அது அருவா எடுத்துருங்க. அறுபது லைட் எடுத்துரு. அது ஊதி எடுக்கணும். மாலையை தனியாக வச்சிருக்கோம். விபூதி பாக்கெட் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து உள்ள விட்டு கை விட்டு அந்த தானே கிடக்கு. உள்ள வரக்கடா. இதில் இருக்கா? அங்கேயும் இருக்கு. ஊதி எடுங்க. அந்த தேய்த்து கொண்டு வாங்க. இருக்கட்டும் முதல்ல இது இறங்கி போட்டு அப்புறம் உங்களுக்கு கொடுக்கும். அது முன்னாடி முன்னாடி போய் விடுமா? போய் விடுங்க. இந்த லூஸ் சொல்லி வாங்கி ஒரு சூடம் எடு, 2 சூடம் அது மேலே சாம்பிராணி கட்டி மேலே மாதிரி பாலா விஷயம் பார்க்க இல்லை இல்லைங்க, பால் அபிஷேகம் இப்போ கிடையாது. மேலே வச்சு பற்ற வச்சிங்கன்னா ஈஸியாக பிடிச்சிருமாப்ல. பிரதோஷம் வருதுல்ல, அப்போ ஆரம்பிச்சிருங்க. சரி சூட 2 சூடத்தை கூட வையா நடுவ வைய கலக்கிக்கிட்டு பத்திய பத்தமா இருங்க, தூக்கி வச்சு பத்து பேருங்க. சாமி நிறைய இருக்குது.
ஏய் என்னத்த பாருங்க இருக்கு கண்ணியில் போட்டுரும் நான் பாடு என்னது வைங்க அது எல்லாரும் எல்லாம் வச்சுக்கலாம் போடக்கூடாது, வைக்கணும். வைக்கணுமா? கீழே குனிஞ்சு வைக்கணும். சரி எல்லாம் எல்லாம் அண்ணா எல்லாம் அந்த குழிக்குள்ள வச்சு விடுங்க. எல்லா ஏற்றி காசி குழிக்குள்ள வச்சு விடுங்க. அந்த குழிக்குள்ள வச்சு விடுங்க. அப்பதான் கொஞ்சம் உதப்பாம இல்லாம இருக்கும். இல்லைன்னா வாங்க இன்னும் லைட்டா லைட்டா இழுங்க. இந்த பக்கத்து இந்த கையை லைட்டா இருக்கு. ஒரு இன்ச்சு லைட்டா என்ன இந்த பக்கத்து இங்க பாருங்க. இது அதிகமா அங்கிட்டு இருக்கு. லைட்டா போதும் போதும் போதும். அவ்வளவுதான். இங்க பாருங்க. இப்ப ஒண்ணு இல்லைண்ணா ஒண்ணு இல்லை. காட்டுங்க அந்த படி எவ்வளவு இருக்கு. கொஞ்சம் தான் இருக்கு. இப்ப அப்படியே தம் கட்டி தூக்கி வைக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் கூட இப்படி திருப்பிக்கலாமே. லைட்டா லைட்டா திருப்பிக்கலாம். எல்லாரும் அப்படியே பிடிச்சி தான் இது கொஞ்சம் சாஞ்சிக்கும். சரி அப்ப தூக்குறீங்களா? தம் கட்டி போய் அப்படி தூக்குங்க. இரு 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 எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கெட் பிடி. ஒண்ணு ரெண்டு போடா தூக்கு 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 வைக்க 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 வா 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 வை 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 நேரக்கு நேரக்கு அப்படி ஒண்ணு பக்கம் நேரக்கு நேரக்கு சாமி நேரக்கு இரு 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 ஒரு அசையா அது நிக்குது. இரு நோர் நோர் ஒண்ணு பண்ண முடியாது. என்ன வந்துங்க இந்த பாருங்க கல் இந்த பக்கெட் பிடிச்சிருக்கு. அப்ப லைட் அதே சொல்லல. இதை வந்து சாய்க்க முடியாது. தூக்கி தான் உட்கார வைக்கணும். சரியா? காலையாரும் பக்கத்துல வைக்காதீங்க. நீ என் பக்கத்துல இல்ல லைட்டை தள்ளியா போயிட்டு அவ்வளோதான். அவ்வளோ ஓகே உட்காந்துட்டாரு. அதான் சூப்பரா இருக்குங்களா? சூப்பரா இருக்கு. நேராக்கி நேராக்கி ஓரத்துல கல்லு வை. முடிஞ்ச அரைக்கி பாருங்க. இல்ல ஓரத்துல கல்லு வைங்க. இல்ல இல்ல லைட்டா கடப்பாறை போடுங்க. போட்டு நிக்க இப்ப கல்லு வைக்காதப்பா. கடப்பாறை போட்டு லைட்டா நிக்கி விடுங்க. நல்லா ஆழத்துல வைங்க. கார்னர் கார்னர் லைட்டா போட்டு லைட்டா அவ்வளவுதான். அதே மாதிரி இங்க 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 போடுங்க இங்க போடுங்க இங்க போடுங்க. லைட்டா லைட்டா இன்னும் கொஞ்சம் இன்னும் இன்னும் நுனியில வச்சு போடுங்கம்மா. அப்படி ஆழமா போடுங்க. நுனி தலை போடுங்க போடுங்க. விடு கரெக்டா இருக்கா? இல்ல நேரா இருக்கான்னு பையன் நேர் பாருங்க. நேர் பாருங்க. இங்க வாங்க. இன்னும் கொஞ்சம் இங்கிட்டு ஓரம் அழுத்திட்டீங்க. இல்ல சென்டர்ல வைங்க. அதான் 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 அங்கிட்டு அந்த கார்னர்ல போடுங்க. அந்த கார்னர்ல போடுங்க. இந்த கார்னர் போடுமா? பாத்துங்கண்ணா பாத்துங்க. ஐயா நேர் பாத்துங்க. வேணாம் வேணாண்ணே வேணாம் வேணாம். திரும்ப என்னைக்கா ஒரு நாள் எடுக்கிறது. அதனால அழுத்த வேணாம். அப்படியே விடுங்க. அதான் ஒரு நூல் இப்படி நவுது. எனக்கு கேப் அதிகமா இருக்கு தெரியுதா? ஒரு நூல் கையெடு எடுங்க. அதை எடுங்க ஐயா. ஓகே தான் ஐயா. அதான் அங்கிட்டு சாயுதியா விடுங்க விடுங்க ஐயா. அது கல்ல கீழே வைங்க. ஆவுடை செங்கல் வைக்காதீங்க. ஓகே இல்லை ஆவுடைய வச்சோன்னே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கய்யா. வந்து ஐயா நேர் பார்த்துங்க. மண்வெட்டி கொஞ்சம் இதுமா இந்த மண்ணை மட்டும் கொஞ்சம் எடுத்து விடுங்க. மண்ணை லைட்டாக எடுத்து ஒரு 700 கிலோ மேல கொண்டு அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா. அங்கே ஒரு 4 கல் வைங்கண்ணா சுற்றி. 2 3 கீழே அடி பிடிக்கல. எல்லாரும் அடியை பிடிச்சி நம்ம நெஞ்சு வயதுக்கு தூக்கணும். சரிங்களா? தூக்கிட்டு அப்படியே நகரணும். கீழே பள்ளமா இருக்கு. பார்த்து காலை வைக்கணும். யாரும் அசரக்கூடாது. 1 2 3 தூக்கு. அவ்வளவுதான். தூக்கு 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 தூக்கு. ஒண்ணுல வைக்காத. தூக்கியா தூக்கியா. என்ன எல்லாம் இப்படி இப்படி அப்படியே இப்படி அப்படியே அப்படியே. ஒண்ணு பிரச்சனை இருங்க வரேன். கையெடுங்க கையெடுங்க. நீ கையெடுங்க. திருப்பிக்கங்க. அரக்காத கீழே கல் இருக்குங்க. கயிறு வச்சு தூக்கி வச்சு திருப்பலாம். இங்க இருங்க. உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் மேலே பிடிங்க. மேலே பிடி. 1 அப்படியே வாங்க. நீங்க தான் நவரணுங்க. 1 2 3 அவ்வளவுதான். இன்னொரு வாட்டி 1 2 3 அவ்வளவுதாங்க. வாங்க தூக்க கரெக்டா இருக்கணும். அப்படியே தூக்கையில திருப்பி நேரா சுத்திட்டு வந்துட்டு இழுத்து இன்னும் ஒரு சுத்திக்கிறோம். கயிறு
எல்லாம் ஒண்ணு செஞ்ச மாதிரி ஏன்னா ஜேபி நீங்கள் தூக்குனீங்கன்னா இதில் அந்த இது உட்காரும்போது இந்த இது உடையும். எனக்கு சரியில்லை தூக்கி வைக்கிறது. இப்போ தூக்கிட்டோம்ல அப்படியே தூக்கி பொறுமையாக இறக்கிடலாம் வாங்க. சரி நம்ம வைக்கிற மாதிரி இல்ல, ஒரே தம்ல தூக்கி வச்சோம். பாண்டி இங்கே பாருங்க சொல்கிறத கேட்டுங்க. முதல்ல இப்போ பிடிக்கும் போது எல்லாம் அடியில் பிடிச்சி தூக்குங்க. மேலே ஏறினதுக்கு அப்புறம் எல்லாம் இங்கே பிடிச்சிங்க. சரிங்களா? இறங்க இறங்க கை இங்கே இருக்கணும். இறங்க கீழே போகக்கூடாது. மாற்றிக்க வேண்டியது அப்படியே. உரசி இறக்கக்கூடாது. அப்படியே ஒரே முட்டா சொல்கிறத காதில் வாங்கிட்டு அழகா தூக்கணும். கீழே எல்லாம் பிடி, கீழே பிடி, கீழே பிடி. 1 2 3 தூக்கு தூக்கு. அவ்வளோதான். இங்க ஒரு ஆள் பக்கத்துல தூக்கு. மேல அவ்வளோதான். தூக்கு நிமிரு. வா 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 கரெக்டா வா வா. அவ்வளோதான் அவ்வளோதான். பெருசு தான். தள்ளாத. சென்டருக்கு வா. சென்டருக்கு கை மேல கை மேல கை மேல கை மேல பிடிச்சிக்க. இன்னும் உட்காரல உட்காரல. ஒண்ணு இல்லைண்ணா அண்ணா தூக்குங்க. கல்ல எடுத்துறேன். தூக்குங்க. நீங்க தூக்கிட்டு கல்ல இருக்கணும். தூக்குங்க. நீங்க மேல தூக்குங்க. நமக்கு மேல இருக்கு தூக்கு. இரு வைக்காத. தூக்கு தூக்கு தூக்கு. யார் யார் அந்த பக்கெட்டு அங்க கல்ல இல்ல. அவ்வளவுதான். டன். இத மட்டும் லைட்டா இல்ல இல்ல இதுதான் அட்ஜஸ்ட் பண்ணும். இதுல தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மருந்து சாத்துவாங்க. சரிங்களா? வர பிரதோஷம் இருக்கு பாத்தீங்களா? வர பிரதோஷத்துக்கு எல்லாம் மருந்து சாத்திருங்க. சரிங்களா? எப்படி ஒரு சிறப்பா பண்ணிடுவோம். தண்ணியெல்லாம் உள்ள போயிடுச்சு. உள்ள போக நம்ம எடுத்து மறுபடியும் பண்றது தானே அப்போ க்ளீன். பின்னாடி நம்ம இத சாணப்படுத்தணும். ஏய் தம்பி அந்த குடத்தை தண்ணி எடுத்து ஐயா ஃபுல்லா ஊத்தி கழுவி விடுங்க. சுத்தி தேட முடியாதுமா. சிந்து கோதாவரி நர்மதா கங்கா சிந்து வேணுமா கோதாவரி நர்மதா துங்கை காவேரி நம கங்காதம் ஜலம் அபிஷேகம் தரிசியாமி. காஞ்ச சரியா தண்ணி இப்பதானே பன்னீர் மேல தண்ணி இருந்ததுக்கு அப்படியே ஒளிக்கும். நார்மல். கொஞ்சம் வைங்க எல்லாரும் ஜாமி விட்டு போய் பூசிக்கிட்டு ஒரு நாள்ல பூசி டெய்லி வந்து பூசணும். ஆமா டெய்லி பூசுவோம். அதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா அறியாமை. எந்த நேரத்துல எப்படி இடத்துக்கு போய்ட்டு இருக்க செல்லமணி கேட்குறாங்க என்னைய. இந்த சாமி அம்மா தூக்கிக்கிட்டா போற நம்ம வீட்டுக்கு 10 பேர் கும்பிடணும்னா எங்களை உட்கார வைக்கிறான். ஊதுவத்தியங்கண்ணா ஊதுவத்திய கொளுத்துங்கண்ணா. மாலை மாலை தரேன். வேஷ்டி கட்டிட்டு மாலையை பார்த்தோம்னா கீழே ஒரு தடவை விட்டுட்டேன். அப்படியே போத்துங்க. அவ்வளோதானே. அப்படியே கட்டிடுங்க. இந்த கீழே எடுத்துக்கணும் பட்டை பட்டு உள்ள அதுக்கு அந்த கீழே இருக்குது ரைட்டு. அவ்வளோதான் அதே வரும். இப்போ இந்த துண்டை இப்படி அது மேலே போகிற மாதிரி இல்லை இப்படி வரும். இப்படி இதை இழுத்து அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான். நிறையா இருக்குது இந்த பக்கம் அப்படி கொடுங்க. அவ்வளோதான் விடுங்க. பெரிய துண்டா இருக்கு அது கட்டிடலாமா? அவ்வளோதானே விடுங்க. சாமிக்கு தானே. அவ்வளோதானே. ரெண்டையுமே போட்டுருவான். அதான் 3 அடி 1 2 அடி 1 அதை எடுங்க. 2 தான் போடணும். 1 கீழே வரைக்கும் வரும்.
இந்தாங்க இன்னொரு மாலை. ரெண்டும் ஒரே சைஸில் வாங்கிட்டு வந்துட்டானே. இது ஒரே மாதிரி தானே. சரி அவுத்துட்டு அப்படியே இது பெரிய சாமி இல்லை, அவுத்துட்டு அவ்வளோதான் விடும். இந்தாங்க உதிரி பூ. ஆனால் இந்த மண்ணெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றி அப்படின்னா தரையாக இருக்கும். அழகாக இந்த மாதிரி இது இல்லாமல் சாம்பிராணி பற்ற விடலாம். தீப்பெட்டி எங்கே இருக்கியா பாரியா? பூ எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு கொடுங்க அப்படியே கையில் கொஞ்சம். அதை கொண்டா பைக்கில் வச்சு உடச்சு விட்றா. கொஞ்சம் கொஞ்சம். அம்மா மேலே வாங்க, மேலே வாங்க. ஏன் நிற்கிறீங்க? மேலே வாங்க. ஏற முடியலையா? நாளைக்கு ஏறுற மாதிரி பாதை பண்ணிடுங்கப்பா. அதான் தம்பி தெளிவாக கேட்டுங்க. வர சிவராத்திரிக்குள்ளே இது கும்பேசத்துக்குள்ளே அனுமதி வாங்கிட்டீங்க அப்படின்னா, அனுமதினா என்ன எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒப்பது வாங்கிடுங்க. இந்த இடத்துல நந்தி வச்சுருவோம். நந்தி பள்ளிக்கூடத்தோடு வச்சு எல்லா மணியும் எடுத்தோம்னா ஒரு செட்டு ஒன்று போட்டுரும். சரியா? படிக்கல் மாதிரி கிடக்கும், இதில் வெட்டி எடுத்துடக்கூடாது. படிக்கலாம். படிக்கல் மாதிரி நிறைய தகர இல்லை இதுக்கு மேலே தோண்ட வேணாமா, பள்ளம் போயிடும். இப்படி ஏறுறதுக்கு 2 பல்லு படிக்கட்டு தான் போட்டிருக்காங்க. கொஞ்சம் ஒரு அரை அடிக்கு தான் மண் கிடக்கும். படிக்கட்டு இருக்கா? இந்த திண்டு பார்த்துக்குங்க இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதுக்கு பெரிய படிக்கட்டு இருக்காது, குறுகிய படிக்கட்டு தான். நீங்கள் நிற்கிறதோட கீழே இறங்கும். சென்ட்ரல் தான் கிடக்குது. பார்த்துங்க இருந்ததுன்னா. ஜோப்பியாடா போங்கம்மா, எல்லாரும் ஒரு சுற்றிட்டு வந்து சாமிக்கு போடுங்க. 400 வருஷத்துக்கு மேலே கழிச்சு நீங்கள் தான் போடுறீங்க. சரிங்களா? உங்கள் ஊரில் எவ்வளோ பேர் இருந்து உங்களுக்கு தான் அந்த இது கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக பண்ணுங்கள். இன்னும் நல்லா வரணும் கோயில், ரொம்ப பெரிய லெவலில் வரணும். இன்றைக்கி நம்ம குழந்தைங்க மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் அவருக்கு. அதுக்கு முடிச்சுட்டாங்க நெருப்பு வரல. வாங்க. இன்னார் தான் இங்கே வரணும்னு இல்லை, எல்லாரும் இங்கே வரலாமா? சரிங்களா? ஊரில் போய் சொல்லுங்கள். எல்லாம் இப்படி வந்துருங்க, எனக்கு பின்னாடி வந்துருங்க. வர இப்படி 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 சரி போடு. எல்லாரும் போட்டாங்களா? நல்லா அப்படி பின்னாடி வந்துருங்க. லெஃப்ட்ல இந்த வரையும் போட்டு வரும் எல்லாத்துக்கும். சரி பூஜைன்னா அதனால இருக்கு. பூஜிட்டா சரி சரி. தம்பி இன்னும் நீ ஏற்றலையா? மறந்துட்டேன். சிவனுக்கு புஷ்பம் சமர்ப்பயாமி. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஓட்ட கோயில் தான் சொல்லுவாங்க. இது ஃபுல்லாக முள்ளுக்காடாக இருந்துச்சு.
இங்கே யாருமே ஊருக்காரங்க யாருமே வரமாட்டாங்க, உள்ளே வரது கூட பயப்படுவாங்க. இதில் நான் உள்ள சிவன் கோயில் உள்ள சிவலிங்கம் இருக்கிறத பார்த்துட்டு நாங்கள் சேதனாகிட்ட சொன்னோம். அவங்களும் வந்து பார்த்துட்டு சொன்னாங்க, இதை வந்து இப்படியே இருக்கக்கூடாது, இதை எடுத்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் ஊருக்காரங்களை கேட்டதுக்கு அவங்க ஊருக்காரங்க வர மாட்டேன்ட்டாங்க. இல்லை நாங்கள் பொல்லாத கோயிலே நாங்கள் வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ அதை பல தலைகளை கடந்து இப்போ வந்து இருக்கிற ஆளுகளை, பயப்படாத ஆளுகளை வந்து வர சொல்லி, அந்த வயக்காரவங்க ஈமலம்பட்டி கிராமத்துலேருந்து எல்லாத்தையும் வர சொல்லி அவங்க ஊரம் எல்லாம் வந்து இப்போ இந்த இதை ரெடி பண்ணியிருக்கான். இப்போ அந்த சேசிபி மூலிமா அதை எல்லாத்தையும் முள்ளெல்லாம் சுத்தப்படுத்தி இப்போ வந்து சாமி எடுத்து வச்சுருக்காங்க. இது இப்படியே இல்லாமல் இதை வந்து பெருசாக வந்து இன்னும் ரெடி பண்ணணும். இது எங்களுடைய நோக்கம். நீங்கள் எப்போ பார்த்தீங்க? இல்லை, நாங்கள் முதல்ல ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம். 2-3 வருஷத்துக்கு பார்க்கும்போது இதுக்குள்ளே வர்றதுக்கே ரொம்ப பயமாக இருக்கும். யாரும் வரவும் மாட்டாங்க. நாங்கள் 2 பேர் மட்டும் சரி யதார்த்தமாக போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து பார்க்கும்போது இந்த ஆவுடையும் லிங்கமும் பார்த்தோம். பார்த்துட்டு மாப்பிள்ளை இது சிவன் கோவில் தான், ஏன்னா ஓட்டக்கோயில் அப்படின்னு சொல்கிறத விட ஓட்டக்கோயில் முனின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி தான் வழக்கமாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் பார்த்துட்டு இது ஓட்டக்கோயில் முனிலாம் ஒன்றும் கிடையாது மாப்பிள்ளை, இது வந்து சிவன் கோயிலாக தான் இருந்திருக்கு, பின்னாடி காலத்தில் சிறப்பாக வச்சா நல்லா இருக்கும் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டோம் 3 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ ரீசெண்டாக 2 பேர் வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டு அப்புறம் அவருக்கு சேதுக்கு தகவல் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இதுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்திருக்குன்னு நினைக்கிறோம். ஆமாம். நீங்கள் சிவனை எப்போ பார்த்தீங்க? முதல் பார்க்குறப்ப சிவன் எப்படி இருந்தார் நீங்கள் பார்க்குறப்ப? ரொம்ப இது அழகுஞ்ச நிலையில் இருந்தாப்புல. எடுத்து வைக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப போராடினோம். 6 மாதமாக 7 மாதம் ரொம்ப போராடினேன். நாங்கள் ஊர் மக்கள்லாம் கூப்பிட்டா பயந்துட்டு வரமாட்டேன்ட்டாங்க. காலையில் கூட வேலைக்கு கூட ஆள் கூப்பிட்டதுக்கு வர்றாலையும் வேணாம்னு சொல்லிட்டாங்க. இது ரொம்ப மனசு கஷ்டமாகி போச்சு. இருந்தாலும் நாங்கள் அந்த இதை பொருள்படுத்தாமல் சிவன் எடுத்து வச்சுன்னு ஒரு காரணத்துக்காக அந்த எடுத்து வச்சு அவர் இப்போ இது பண்ணியாச்சு, பூஜை பண்ணி இப்போ நல்லபடியாக அவர் எடுத்து வச்சாச்சு. இன்னும் மேற்கொண்டு எல்லா மக்களும் வந்து இதில் வழிபடணும்னு நான் கேட்டுக்கிறேன். இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னா, பக்கத்தில் உள்ளவங்ககிட்டலாம் போய் கேட்டோம். வயல் பக்கத்திற்காக மொட்டாரம்புக்கெல்லாம் இருக்காங்க, அவங்கள போய் கேட்டதுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் யாருமே தடைகள் சொல்லவே இல்லை. நீங்கள் இது நல்ல காரியம் பண்ண நினைக்கிறீங்க, கண்டிப்பாக அவங்களோட முழு ஆதரவு உண்டு, நீங்கள் தைரியமாக எடுத்து வைங்க அப்படின்ற அவங்களோட ஆதரவு இருந்துச்சு. அவங்க எல்லாருமே வந்திருக்காங்க, அவங்களோட ஒத்துழைப்பு இருந்திருக்கு. ஒரு சில பேர் தான் அதை அலக்கழிச்சாங்க. அதனால் எல்லாத்தையுமே அவங்க வரலையும் நம்ம அவங்களெல்லாம் குறிப்பிட்டு சொல்லக்கூடாது. வந்தவங்களும் இருக்காங்க. ஏன்னா நாங்கள் போய் இதுக்கு உரிமையானவங்க யாருன்னு நாங்கள் விசாரிக்கும் போது இதோட சொந்த குலசாமின்ற மாதிரி யாரும் கிடையாது, இது எப்போ உள்ள கோயில்னு யாருக்குமே தெரியலை. ஆனால் எங்கள் பக்கத்தில் இருக்கிறதுனால இங்கே நாங்கள் சாமி கும்பிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்களோட பர்மிஷன் வேணுமே அப்படின்றக்காக போய் அவங்கள்ட்ட கேட்டோம். ஆனால் யாருமே எந்த ஒரு தடையுமே சொல்லலை. அவங்களோட முழு சம்மதத்தோடு அவங்களோட ஒத்துழைப்போடு தான் இப்போ இன்றைக்கி இந்த வேலை நடந்து சிறப்பாக பண்ணியிருக்கு. இந்த அளவுக்கு சசி உடைய தலைமை தாங்கி இதை நடத்துறதுக்கு முன் வந்து எத்தனையோ தடைகள் வந்துள்ளது. அந்த தடைகளை மீறி செய்யணும்னு எல்லாரையும் அழைத்து வர வைத்து இந்த சிறப்பாக இந்த சிவனை ஆலயத்தில் எடுத்து வச்சு நல்ல முறையில் செய்து முடித்து இருக்கணும். இதுவும் இன்னமும் அதை நல்ல முறையில் இன்னமும் மேலே கூரையில் அமைத்து எல்லாம் மலம்பட்டி கிராமம் மற்றும் எல்லோரும் சேர்ந்து எல்லா மக்களும் சேர்ந்து உடம்பட்டி கிராமம் எல்லா மக்களும் சேர்ந்து இதை இன்னமும் பெரிதாக அமைத்து எல்லாம் தர வேண்டும் என்று நான் மனதார நினைக்கிறேன். ஹலோ, வேறு எதுவும் பேசுறது இருக்காமா? இதை எங்களுக்கு நாங்கள் ஆசைப்பட்டோம், இதை பண்ணணும்னு ஆசை, ரொம்ப ஆசை. ஆனால் அந்த அளவுக்கு ஃபைனான்ஸ் பிரச்சனை, மற்றபடி ஆட்கள் உதவி இல்லாமல் ரொம்ப ஒரு தடுமாற்றம் தான். இதை வந்து எங்களுக்கு நீ பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நின்று ஒரு தைரியம் கொடுத்து ஊக்கம் கொடுத்து இன்ன வரைக்கும் இதை தெளிவுபடுத்தி வச்சுக்கிறது என்ன சேதனை. அவருக்கு நாங்கள் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா அவருக்கு வந்து பண்ணி நான் பண்ணுறேன், நீங்கள் ரெடி பண்ணுங்கப்பா, சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள், நான் இருக்கேன் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஊர் ஆளுகளோட சம்மதத்தோடு இதை நாங்கள் இப்போ பண்ணி வச்சுருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சேதனுக்கு நன்றி. மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த மாதிரியான காணொலியை நீங்கள் வந்து பகிர்றது மூலிமா இது மாதிரி இந்த ஊரில் இல்லை, இன்னும் எவ்வளோ ஊர்களில் கோயில்கள் வந்து இன்னமும் புதைந்த நிலையில் இருக்குது. நம்ம 8 மாதத்துக்கு முன்னாடி எடுத்தோம், அதுக்கு முன்னாடி எடுத்தோம், 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தோம், இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கோவில்களை கண்டுபிடிச்சிட்ருக்கோம். இது அரசு இதில் வந்து வரைபடத்தில் என்னென்னு போட்டிருக்கு? அரசு தரிசு நிலம் ஒரு கோவில் இருக்குது, இடிஞ்சு இருக்குது, அதாவது இடிஞ்சிருச்சு, சுத்தமாக இடிஞ்சிருச்சு, ஆனால் அஸ்திவாரம் இருக்குது. அப்போ அங்கே வரலாறு இருக்குது. அது எப்படி வந்து தரிசு நிலம் அப்படின்னு சொல்லிட்டு போடப்பட்டுச்சு அப்படின்னு தெரியல. நம்ம எதிர்பார்க்கல அங்கே வந்து ஏதோ ஒரு கோவில் இருந்திருக்கலாம், இல்லை வெற்றிடன் போட்டிருக்கலாம். ஆனால் இது வந்து தரிசு நிலமா அப்படின்னு போட்டதுனால இங்கே வந்து பார்த்தப்போ வந்து பார்த்திங்கன்னா கற்கள் 1-2 இல்லைங்க, டன்னு கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா கற்கள் இருக்குது. ஒரு மிகப்பெரிய கோவில் கட்டுமானத்துக்கான கற்கள் நல்லா இருந்த நிலையில் இடிஞ்சு கோவிலுடைய கற்கள் அந்த கட்டடத்தை ஒட்டியே வந்து பார்த்திங்கன்னா கிடக்கு. இது முன்னாடி வந்து போர்களில் இடிக்கப்பட்டிருக்கலாம், இல்லை வேறு ஏதோ காரணமாக கோவில் வந்து இடிஞ்சிருக்கலாம். அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா கோவில் வந்து
அந்த இருக்கிற ஒரு 3 அடி 4 அடிக்கு மேலே இருக்கிற அந்த அஸ்திவாரம் கூட வந்து பார்த்திங்கன்னா புதைந்த நிலையில் இருக்குது. அதை தோண்டி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 வரிசைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டுகள் கோவிலை சுற்றி, அதாவது கருவறையை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா முழுக்க கல்வெட்டுகளாக நிறைஞ்சிருக்கு. இதில் வந்து மதுரையில் இருந்தால் கூட இந்த கோவிலில் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா வட்ட ஆவுடை எந்த விதமான சேதாரமும் இல்லாமல் கருவறையில் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருந்தது. இன்றைக்கி எடுத்து வச்சு ஒரு குழந்தைகள் போல தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோன்னு சொல்லலாம். ஏன்னா சாமிக்கு ஏகப்பட்ட விதிமுறைகள் இருக்கலாம், ஆனால் இத்தனை ஆண்டு கிட்டத்தட்ட இடிக்கப்பட்ட ஆண்டு எத்தனை ஆண்டுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. சுமாராக இந்த தலைமுறை இங்கே வந்து 300 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும். இந்த ஊருக்காரங்களாம் இங்கே வந்து 4 தலைமுறைகளை கடந்து இருக்கிறாங்க. 5 தலைமுறை இருக்குமா? 4 தலைமுறைக்கு மேலே 3 தலைமுறை நம்மளுக்கு அதுக்கு மேலே 5 தலைமுறை இருக்கிறாங்க 4ங்கிறாங்க. அப்போ 5 தலைமுறைக்கு மேலே கடந்து இந்த ஊர்களில் வாழ்கிறவங்களுக்கு இந்த கோவில் எப்போ இருந்துச்சுன்னு தெரியாது. அப்போ நீங்கள் கணக்கு வச்சிங்க, சுமாராக ஒரு 500 ஆண்டுகளில் அப்போ படையினரப்போ இடிக்கப்பட்டிருக்கலாம். எப்போ இடிஞ்சிச்சு, யார் கட்டினாங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆனால் இந்த கோவிலை மீட்டெடுக்கிறது மூலமா இதே மாதிரி பல இடங்களில் வந்து இந்த மாதிரி கோவில்களை இருக்கிறத வெளியே தெரிய வைப்பாங்க. என்னது சிவனடியாரா? ஓகே. ரொம்ப மகிழ்ச்சி. என்னென்னா இந்த ஊரில் ஒரு 1.5 மாதம் இருக்குமா நம்ம வந்து பார்த்துட்டு போய் பார்த்துட்டு 1.5 மாதம் இருக்கும். அந்த 1.5 மாதம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஊர் மக்கள் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் பெருமித அளவில் வந்து இங்கே வர பயந்துட்டாங்க. காலையில் இங்கே வந்திருக்கிறாங்க போல், அவங்களையும் வந்து கூட்டு போயிருக்கிறாங்க. இங்கே ஏன்பா வந்த அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அவங்களும் பயந்தது இல்லாமல் வரவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா பயமுறுத்திருக்கிறாங்க. இங்கே ஒன்றுமே இல்லை பயப்படுறது அப்படிங்கிறதுக்கு இந்த காணொலி தாங்க சாட்சி. நம்ம சுத்தம் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் பாம்புகள் இருந்தது உண்மை தான். ஆனால் நம்ம எல்லாம் ஒதுங்கி வந்து நின்று நிழலில் வந்து நின்று தண்ணீர் குடிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த பாம்பெல்லாம் தனியாக நம்ம போகிறத பார்த்துருப்போம். ஆனால் அந்த பாம்பு இருந்த இடத்துல தான் நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மேலே நின்றுட்டு இருந்தோம். ஸோ அந்த அச்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு எதிர்மறையாக இல்லாமல் ஒரு சாதகமாக நம்ம வந்து நின்று எல்லாரும் ஒரு இடத்துல நிற்கும் போது அது விலைக்கு போகிறப்ப ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா ஒரு பாம்புங்கிறது ஒரு இடத்துல பயத்தை கொடுக்கக்கூடியது. பாம்பை கண்டா படையனது. அதனால் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணம். இன்றைக்கி இந்த சாமி வந்துட்டார். 400 ஆண்டுக்கு முன்னாடி இது வந்து போற்றப்பட்டிருக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த தலைமுறையினர் வந்து தண்ணி ஊற்றி அபிஷேகத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு குழந்தை போல தாங்க பண்ணியிருக்கோம். கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் வழிமுறைப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு நம்மளும் வேண்டிக்கிறோம், நீங்களும் வேண்டிக்கங்க. வர பிரதோஷம் இங்கே சிறப்பாக நடக்கும். நந்தி வச்சு செட்டு போட்டு பண்ணணும்னு நமக்கு விருப்பம். அதை கூடிய விரைவில் வந்து அமல்படுத்துவோங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் ஊர் மக்கள் அனுமதியோட. பண்ணிக்கிட்டு இருக்கோம் வந்துக்கிட்டு போய்கிட்டு நாங்கள் பொழுதுக்கு இதில் இருக்கேன். ஆனால் அதே சமயத்தில் இந்த மாதிரி ஒரு சாமி இருக்குன்றதே நாங்கள் கண்டுபிடிக்கல. ஆனால் இந்த மாதிரி சிலையை வந்து நானும் இந்த தமிழ்நாடு பூரா போயிருக்கேன். இந்த மாதிரி சிலையை நாங்கள் பார்க்கல. ஆனால் இது எப்படியோ உருவாகியிருந்து எப்படியோ இதாகிருக்கு. இன்னும் இது மாதிரி இங்கே நிறையா கோயில்கள் இருக்குது. அதெல்லாம் சேர்த்து எடுத்துக்கிட்டு ஏதாவது பண்ணினா ஏதாவது, ஏன்னா நல்லா வாழ்ந்த குடும்பங்கள்லாம் ரொம்ப இதாகிக்கிட்டு இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணி இது மாதிரி இப்போ இந்த நான் சிவன் எங்கெங்கேயோ போயிருக்கேன். சிவன் கோயில் இல்லாமல் மேலூர்லாம் போய் அர்ச்சனை பண்ணிக்கா அது பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே கிடைக்கிறே இருந்துருக்கு 3 கிலோமீட்டர் சிவன் கோயில். நாங்கள்
ஒன்று கடிக்க போனால் ரெண்டாவது வெளியே வந்தோம்னா இங்கே வரணும் வந்தோட பார்த்தா கிடைக்கல. ஆனால் இந்த வாய்க்கால் கூட நான் நட்டி, ஆனால் இருந்தாலும் ஒன்றும் தெரியலை இப்படி ஒரு கோயில் இவ்வளவு சிறப்பு அம்சத்தில் இருக்குன்னு. இதை கொஞ்சம் கவர்மெண்ட் ஏதாவது இது பண்ணி கட்டி கொடுத்தா சாமி கும்பிட்டு நல்லா வச்சுக்கோங்க. இன்னைக்கு எப்படி வந்தீங்க, எப்படி தெரியும் உங்களுக்கு, எப்படி தெரியும்? இப்போ நீங்கள் வச்சுருக்கேன்னு இந்த வாழையை வந்து சொன்னாங்க, வாட்ஸ்அப்பில் வந்துச்சு. அதை எடுத்து பார்த்தோன்னே என்னடா இங்கே இருக்கான்னு கேட்டால் இந்த பயனாட்டை விசாரிச்சு அப்புறம் சொன்னாங்க இதுதான் எங்களுக்கு பாதை, அதுதான் பாதை. நான் அங்கே வந்து பார்த்தா அங்கே பாதை இல்லை, அதில் வர முடியாது. சரி வயலுக்கு போவோம் அப்படின்றக்காக வயலுக்குள்ள போனேன். வயலுக்குள்ள வந்து அப்புறம் இந்த இது பாயை கண்டுபிடிச்சி இப்படி வந்து இனிமேல் தொடர்ந்து வந்து விளக்கு கண்டிப்பாக வரும். காலங்காலத்துக்கு இதுக்குள்ளே இது எல்லாமே நான் பணியோட செய்வோம், எல்லாம் செய்வோம். நீங்கள் எது கேட்டாலும் நாங்களாம் ஏதாவது எங்களால் முடிஞ்ச அளவு எங்கள் கையில் இருக்க தருவோம். இந்த கோயில் வந்து உற்பத்தி ஆகிறதுக்கு நல்லபடியாக பழி வைக்க நாங்கள்லாம் உறுதியாக இருப்போம். நான் நன்றி சொல்லிக்கிறேன் நீங்கள் இந்த கோவிலுக்கு இன்னைக்கு வந்ததுக்கு. நான் நன்றி சொல்லிக்கிறேன் நீங்கள் இன்னைக்கு வந்ததுக்கு நன்றி. இல்லை நன்றி ரைட்டு ஐயா. நீங்கள் எங்கள் கோயிலை நீங்கள் கண்டுபிடிச்சி உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். உங்களுக்கு தான் வர ஆரம்பிச்சிட்டீங்களா? இனிமேல் எல்லாரும் வர ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை ஐயா, எல்லாரும் வருவாங்க. எல்லாரும் வர்றதுக்கு வழி இல்லாமல் இருக்காது. இந்த வழி வந்து இந்த நீங்கள் அடிச்சு லேஸ் அப்படி தட்டிட்டு இருந்தீங்க பாதை வர்றதுக்கு நல்ல வழி. பாதை இல்லாமல் நான் கண்டுபிடிச்சதுனால ஓடியாரு. ஆனால் உண்மையான பாதை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. உண்மையான பாதை அதுலேருந்து வரணும். அந்த ஓடை இருக்கா, ஓடையிலேருந்து வந்து அப்படி வந்து அந்த இதுக்கு வந்து இருக்கேன் நான் வண்டி வச்சுருக்கு. அதுதான் பாதை. அந்த பாதையில் அப்போ அடிச்செழுந்து போச்சு. அந்த பாதையில் வந்தால் கிளியராக இங்கே வரும் வண்டி பாதை. இப்போ நாங்கள் இது வரை வந்து இது சப்போர்ட் பாதை, இது வந்து சும்மா நடந்து வர்ற பாதைகள் சரியா. அது வர்ற பாதையே நல்லா அது அங்கே அப்படி வந்து இப்படி வந்துடும். ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அந்த கொடுத்துருங்க. அது மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுங்க. இது எல்லாத்துக்கும் நல்ல சிறப்பு அம்சமாக இருக்குது. நல்ல சிறப்பாக வாய்ப்பு நானும் ஒரு மரலாடி நல்லபடியாக வரும் பார்த்துக்கோங்க சரியா.